ஏதோ என்னால் ஆனது. இந்த 10 பைசாவை உன் உண்டியில போடுறேன். இன்னைக்கு மாடியில அப்பளம் உணர்த்த போறேன். நல்லா வெயில் அடிக்கணும். கண்ணம்மாவா பையன் கடைக்கு போயிட்டாரம்மா. அவர் தான் கார்த்தாலே போயிடுவாரே. இரு, உன் பணத்தை எடுத்துட்டு வரேன். ஐயோ அம்மா, அப்பா இந்தாடி அம்மா, சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கோ. எல்லாம் சரியாதாம இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு ஆளாக்கு, 30 நாளைக்கு 30 ஆளாக்கு. கண்ணம்மா, என்னம்மா, விரலுக்கு தகுந்தாப்புல தானே வீங்கணும். இந்த ஆழாக்கு பால் கூட நான் என் ஆத்துக்காரக்காத்தான் வாங்குறேன். அவர் ஹோட்டல்ல மாறு வலிக்க மாவு ஆக்கிட்டு ஆத்துக்கு வந்தாருன்னா பழையதுதான் சாப்பிடுறார். இந்த பாலை உரை குத்திட்டு அவருக்கு தயிரா போடுறேன். ஆனந்தமா நோக்கு தெரியும், என் பிள்ளை ஆண்டானும் அதே ஹோட்டல்ல சிறுவரா இருக்கான்ட்டு அவன் அங்கேயே காபி சாப்பிட்டுப்பான். ஜெயிச்சுடுறேன். இந்த மாசம் பரிசு போட்டியில ஜெயிக்காம விட போறதில்ல. முதல் கேள்வி என்ன போட்டிருக்கான்? இதில் குதிரை ஓடும், கிண்டி வண்டி. இதெல்லாம் நினைச்சு பார்த்தெல்லாம் போட்டா நடக்காது. டக்குன்னு டிக் பண்ணணும். வண்டி. என்ன ஓய் சாம்பு, இந்த மாசம் பரிசு போட்டியா? வாங்கறது 3.25 சம்பளம், அதுல 1.25 ரூபாய் இல்ல போட்டி விட்டுடும். ஓய் வேம்பு, இந்த மாசம் பரிசுல அவன் குடுமைய புடிச்சு நான் ஜெயிக்கல, என் பேர் சாம்பு இல்லங்கண்ணே. அட பாங்கண்ணா, இப்படி எல்லாம் போட்டா பரிசு விடாது. கோவில் உண்டி இல்ல, 5 ரூபாய் போடுற வேண்டிக்கும் விழும். அட பாங்கண்ணே, இந்த உண்டியல் பிரார்த்தனை இதெல்லாம் 10,000 தடவை பார்த்தாச்சு. உங்க ஆண்டவனுக்கு என் மேல பரிதாபமே இல்லை. உமக்கு பலிக்கலன்னா லோகத்துல ஒருத்தருக்குமே பலிக்காது. என்னமோ பேப்பரை பார்த்தீரா? திருப்பதி உண்டியில ஒரு பணக்காரன் கத்தி 50,000 ரூபாய் போட்டிருக்காங்க. பள்ளிக்காம போறதுக்கு அவன பைத்தியக்காரனா? ஒரு காரியத்தை ஒருத்தனுக்கு முடிச்சு கொடுத்தா அதுல உமக்கு 10 ரூபா வரும்னு வச்சுப்போம். அதே காரியத்தை வேற ஒருத்தனுக்கு முடிச்சு கொடுத்தா 10 ரூபா வரும்னா எவனுக்கு எந்த காரியத்தை முடிச்சு கொடுப்பீர்? லாபத்தை விடுவேன்னா எவன் 10 ரூபா கொடுக்கறானோ அதை தான் முடிப்பேன். அப்படிதான் உங்க ஆண்டவனும் பெரிய பணக்காரன் வேண்டிக்கிட்டது தான் முதல்ல முடிப்பான். அப்பதான் 50,000 ரூபாய் பணம் உண்டியல்ல வந்து விழும். அதே நான் வேண்டிக்கிட்டதை முடிச்சு கொடுத்தான்னா ஏழை சாம்பு வெறும் 5 ரூபாய் தான் போடுவான் உண்டியல்ல. ஆண்டவன் எதை முடிப்பான்? இந்த 5 முடிப்பானா பெரிய 50 முடிப்பானா? நான் பஞ்சா பாப்பாயா? ஓய், ரொம்ப கெட்டு போயிட்டீர். நாஸ்தி மாதிரியே பேசுறீர். நான் நாஸ்திகன் இல்லங்கண்ணா, மனசாட்சியைத்தான் ஆண்வேன். ஏன்னா அதுக்கு உருவம் கிடையாது, பொய் சொல்லவும் தெரியாது. பில்ல கொடுத்துட்டு என்னமோ தானே இழிக்கிற. ஏயா எடிய துட்டை எடிய என்ன துட்டம் உன்ட்ட கடை வாங்கியிருக்கா? கொடுக்கல. நீயா எப்ப கொடுத்த? வாங்கி போடல உள்ள. ஏப்பா நீ என்ன கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு வந்திருக்கிறியா? ஐயோ ஐயரே, எப்படி இருக்குது? என்ன ஐயரே எப்படி இருக்கு? கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றாங்கறியா? விளையாடுறியா ஐயா? இல்ல பாத்திரம் கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்கற. ஐயோ ஐயரே, இரியா நாட்டை நான் தயார் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் விளையாடிக்கிட்டு நான் கொடுத்த 10 ரூபாய் மறந்தானே. நீ 10 ரூபாய் கொடுத்தியா? ஆமா. அப்ப எல்லாருமே நிதானம் இல்லாம இருக்கீங்களா? என்ன விளையாடுறீங்க? இன்னைக்கு முதலாளி இந்தாப்பா, இவன் பில்ல கொடுத்துட்டு என்கிட்டே காசு கேட்கறான். இவன் காசே கொடுக்காம நான் 10 ரூபாய் கொடுத்தேன்றான். 2 பேரும் நிதானத்திலே இல்ல. போய் சொல்லாத, போய் சொல்லாத. எடுக்க போறியா இல்லையா? முதலாளி நான் கொடுக்கட்டுமா? எதுக்கு அநியாயமா கொடுக்கறது எடுக்க? இல்ல முதலாளி, அவங்க இவ்வளவு தூரம் கேட்கிற போது நாம கொடுக்காம இருக்க முடியுமா? அவரு கொடுப்பாரு, நாங்க வாங்க போறோம். நீ கம்முனு வைர. ஆமா, முதல்ல யாருக்கு கொடுக்கறது? எனக்கு கொடு சார். பார்த்தல அனுப்புறேன். ஒண்ணுமில்ல, பூரிக்கு மாவடிக்கிறாங்க.
சில்லற கீழே விழுந்துருச்சு, தேடிக்கிட்டு இருந்தேன். எண்ணி எடுத்துக்கிட்டீங்களா? நான் வரேன் முதலாளி, வேலையை பாக்குறேன். அப்பாடி, நவநீத கிருஷ்ணன் டிஃபன் சப்பளை ஒழுங்கா பண்றாரோ இல்லையோ, இந்த பயல்களுக்கு சாப்பாட்டு சப்பளை சரியா நடந்தது. இவன் நமக்கு ரொம்ப ராதா, என்ன படிக்க போறவங்க இங்க வந்துட்ட? வரும்போது வாத்தியார மக்களையும் கூட்டு வந்திருக்கிறேன். இவங்க எல்லாம் கூட படிக்கிறவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா? என்ன காலேஜ்ன்ற உங்களுக்கு எல்லாம் முழு ஏஜ் இருக்கும் போல இருக்க. போங்கப்பா. எங்கம்மா வந்த? எங்க காலேஜுக்கு டொனேஷன் வாங்க வந்திருக்கோம். நீங்க கூட்டமா வரும்போதே நினைச்சேன் நாம ஏதாவது கொடுக்க வேண்டி வரும்னு. சும்மா இருங்கப்பா. சார், எங்க கல்லூரி மாணவர்கள் சேர்ந்து காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளே ஒரு பிரசவ விடுதி கட்ட போறோம் சார். காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளே பிரசவ விடுதி? அவ்வளவு பக்கமாயாமா? உங்களுக்கும் நல்லது தானே. நானா புள்ளைய பெற போறேன்? அது இல்லப்பா, நாளைக்கே எனக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு. நாளைக்கா? ஒரு பேச்சுக்கு சொன்னேன். குழந்தை பிறக்குதுன்னு வச்சுங்க, அங்கங்க அலைய வேண்டாம் பாருங்க. பள்ளிக்கூடத்துல இருந்து நேர பிரசவ விடுதிக்கே போயிடலாம். ஏமா இப்ப என்ன வேணும்ன்ற? ஒரு கட்டில், ஒரு தொட்டில். கட்டில் தொட்டில் உனக்காக வாங்கினது பழசா போய். அது யாரு கேட்டா? எனக்கு புதுசு வாங்கணும், அதுக்கு வேண்டி பணத்தை கொடுக்க போறோம். எவ்வளவு? 1000 ரூபாய். 6000 rupees. 1000 ரூபாய்? உங்களுக்கு பிறக்கிற குழந்தை 1000 ரூபாய் கட்டில தான் படுக்குமா? ஆமா. அது மட்டும் இல்லப்பா, அந்த கட்டில பிறக்கிற குழந்தைக்கு உங்க பேரு வைப்பா. ஏன் பேரா? ரெட்ட குழந்தையா பிறந்துட்டுதுன்னா உங்க பேரை ரெண்டா வெட்டி பூதம் லிங்கம்னு வைப்பா. 2 பொன் குழந்தையா பிறந்துட்டது, என்ன பண்ணுவேன்? என்ன வெட்டி ராதா 1, பாய் 1. பொன் குழந்தைக்கு பயம். எல்லாம் மாடர்ன் ஸ்டைல். எனக்கு மணி ஆச்சு, 1000 ரூபாய் கொடுங்கப்பா. சரி, டொனேஷன் கொடுக்குற கடைசி தேதி என்ன? அடுத்த மாசம் 6ஆம் தேதி சார். போங்கோ, 5ஆம் தேதி வாங்கோ. கிருஷ்ணா நீ வேகமா உன்னிடத்தில் பக்தி என்று என்னிடத்தில் ஏதுமில்லை. நந்தலாலா 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 கண்ணையா நீ எந்தன் கண்ணையா செல்ல பிள்ளை சக்தி பிள்ளை நீதானையா நந்தலாலா 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 கண்ணையா நீ எந்தன் கண்ணையா செல்ல
கத்திரி, இன்னைக்கு கிருஷ்ண விஜயமோ? கிருஷ்ணர் அரைவல் டைம் எப்போ? 6 o'clock. எப்படி வர போறார்? கார்லயா, ஆட்டோலயா, இல்ல பெட்ரோல் பஞ்சத்துல சைக்கிள்ல மணி அடிச்சுட்டு வர போறாரா? கருடன்ல வரப்போறார். செத்த நகருங்கோ, கிருஷ்ணன் கால் போட்டு இருக்கேன். கால் போட ஏண்டி இப்படி கஷ்டப்படுற? ஒரு பக்கெட் நிறைய மாவை கரைச்சி எடுத்துட்டு வா. 2 காலையும் உள்ள விட்டு வெளியே எடுத்து வீடு பூரா ஒத்தி எடுத்துடுறேன். நான் என்ன கிருஷ்ணன் கால் போடுறேன்னு நினைச்சேடா, இல்ல கம்சன் கால் போடுறேன்னு நினைச்சேடா? இந்த கால் இல்லடி, நீ ட்ரங்க் காலே போட்டாலும் அந்த மாயஜால கண்ணன் வரமாட்டான். ஏன் வரமாட்டார்? உண்மையான அன்போட கூப்பிட்டா இந்த குச்சேல ராத்துக்கும் வந்துடுவார். நல்லா வந்துடுவானே. மாறு வலிக்க மாவாட்டுறேன், வந்து பார்த்தானா? அது மட்டும் இல்லடி, நம்ம பையன் நவநீத கிருஷ்ணன், அவனை நம்ம 2 பேரும் படிக்க வைக்கிறதுக்காக தலைகீழ நின்றமே, முடிஞ்சுதா? உனக்கு ஒரு நகை நட்டு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன், நடந்துதா? என்னடி உன் ஆண்டவன், அநாத ரட்சகன், ஆபத் பாந்தவன், அரை காசுக்கு வழி இல்லைனாலும் 1000 பேரை வச்சுருக்கான். அவருக்கு 2 சம்சாரம்னா 1000 பேரை வச்சுட்டு இருக்காருன்னு சொல்றேனே. சம்சாரத்தை சொல்லலடி, சகசர நாமத்தை சொன்னேன். இத பாருங்க, நீக்கு நகை நட்டு வேணும்னு ஆசைப்படல. தொங்க தொங்க தாலியை கட்டிண்டு பூவோடையும் பொட்டோடையும் நீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நீக்கு அந்த கண்ணன் நிறைய கருணை காட்டியிருக்கான். அது சரி, வெண்ணெய் வாங்கி வச்ச கையோட மண்ணையும் வாங்கி வச்சிருக்கியா? மண்ணா? என்னத்துக்கு? உன்னுடைய பரமாத்மா நீலமேக மன்னன், அவன் வாயை திறந்து ஒரு குடி மண்ணை போட்டா 7 லோகமும் டெலிவிஷன்ல தெரியற மாதிரி தெரியுமாமே. இத பாருங்க, அவனுக்கு உங்களை மாதிரி கிண்டல் பண்றவாளும் ஒண்ணுதான், ஏன் மாதிரி சுண்டல் பண்றவாளும் ஒண்ணுதான். அப்ப சுண்டலை நீ பண்ண, கிண்டலை நான் பண்றேன், அவன் என்ன பண்றான்னு பாப்போமே. இருங்க, அடுப்புல என்னமோ தீயறது. கிருஷ்ணர் உள்ள வர காலம் இவன் போட்டா, வெளியே போற காலம் நாம போட்டா என்ன? என்னப்பா அது? கிருஷ்ணனுடைய காலம் நீங்க போட்டு இருக்கு. அதுல என்னடா கஷ்டம்? ஒரு 8 போட்டு அதுக்கு மேல 5 ஒண்ண போட வேண்டியதானே? இல்லப்பா, எல்லா வருஷமும் கிருஷ்ணனுடைய கால் சைஸ் ஒரே அளவா இருக்க. அவர் கால் வளரலையா இல்ல அந்த ஆள் வளரலையா? டேய் நவநீத கிருஷ்ணா, என்னம்மா? பெரியவா எல்லாம் எவ்வளவு வளர்ந்தாலும் ஒரே மாதிரியா தாண்டா இருப்பா. பகவானும் அப்படித்தாண்டா. பகவான் விஷயம் இருக்கட்டும், முதல்ல பிள்ளையாண்டான் விஷயத்தை விசாரிப்போம். ஸ்டேஷன் மாஸ்டர் போய் கேண்டீன் வேற விஷயமா விசாரிச்சுட்டு வர சொன்னேன். என்னடா சொன்ன? அப்பா நேரம் அங்கே இருந்தா வரேன். என்னடா கேட்டா? ரயில்வே சம்பந்தப்பட்ட சில கேள்வி எல்லாம் கேட்டேன். ஃபிஷ் பிளேட்னா என்னன்னு கேட்டா, மீன் வைக்கிற தட்டுன்னு தட்டுன்னு சொல்லிட்டேன். கிருஷ்ண கிருஷ்ணா, சிக்னல் என்னன்னு கேட்டா, நாம தினம் பல் விளக்குவோமே, சிக்னல் டூத் பேஸ்ட் சொன்னேன். அப்புறம் சிவப்பு விளக்குனா என்னன்னு கேட்டா, அது ஒரு வட்டாரம்னு சொன்னேன். லோகத்துல பெரியவாளுக்கு தெரியாத விஷயம் எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்க. எப்படி? என்னப்பா அது? பம்பாயில இருந்து வரவாள்லாம் நம்ம ஹோட்டல்ல டிபன் சாப்பிடுவா, அவன் பேசிட்டே இருக்கிறத நான் கேட்டுட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் பச்சை விளக்குனா என்னன்னு கேட்டா, இது தெரியாதா? நான் உடனே தான்னு சொன்னேன், சிவாஜி கணேஷ் அடிக்கிற படம்னு. அதுக்கப்புறம் நீலகிரி எக்ஸ்பிரஸ் எங்க ஓடுறதுன்னா, நான் மகாராணி வெலிங்டன் ராசின் தான்னு சொன்னேன். இதெல்லாம் கேட்டுட்டு தம்பி டிப்பாட்னா என்னன்னு கேட்டாங்க. புறப்படுதல் சொன்னேன். நீ புறப்படுன்னு மறுபடியும் படம் வச்சுனா அவன் என்ன வர சொல்றது? அவன் தான் கேட்டதுக்கெல்லாம் டான் டான் பதில் சொல்லிட்டு வந்துட்டானே. வேலைக்கு ஆர்டர் தானா வர போறது. இப்ப நீங்க வாங்க, நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடலாம். நாடி எடுத்து வடகண்ணா. சரிம்மா. இவன் என்னமோ ஆபீசர் மாதிரி என்ன அதிகாரம் பண்ணிட்டு போல. அப்பா அம்மா தானே உங்களுக்கு ஆபீசர், எனக்கு மட்டுமா? ஒவ்வொரு ஆத்துலயும் ஆத்துக்காரி தான் ஆபீசர். கையை கட்டிக்குவேன், இது வந்துட்டு. நான் தான் உங்களுக்கு சாரி சொல்லணும். நீங்கள்லாம் பெரிய இடத்து புண்டுகள், ராங் ஸ்டைல தான் வந்து இருப்பேள். நாங்கள்லாம் தாங்கிக்கணும். இத பாருங்க, எங்க அப்பாட்ட சொல்லிடாதீங்க. நீங்க ஒண்ணு, நான் உங்க ஹோட்டல்ல வேலை செய்யறவன். நீங்க எங்க முதலாளி கிட்ட சொல்லாம இருக்குமே நான் பயந்துட்டு இருக்கேன். என்ன தேடுறேன்? நீங்க இடிச்ச அடியில அப்பளம் சாக்கடையில விழுந்துருச்சு, அதுதான் தேடிட்டு இருக்கேன். அப்பளம் தானே, வேற வாங்கிட்டா போச்சு. அந்த அளவுக்கு வசதி இருந்தா இப்படி நான் வீடு வீடு ஏறி அப்பளம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லம்மா. இத பாருங்க, எங்க அம்மாவுக்கு அவங்க வாழ்க்கையில 2 தடவை தான் இடுப்பு வலிச்சிருக்கு. ஒண்ணு என்ன பெத்த போது, இப்ப அப்பளம் இடுற போது. இந்தாங்க, இத வச்சுட்டு வேற அப்பளம் வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றி. இருக்கிற அப்பளத்தை எல்லாம் என் பிள்ளையாண்டா இருந்த டாக்டராத்துக்கும் வக்கீலாத்துக்கும் கொடுத்து அனுப்பிச்சுட்டேன். அது எல்லாத்தையும் தான் சாக்கடையில போட்டுட்டாரே. சாக்கடையில போட்டுட்டானா? அவரா போடல மாமி, ஏன் சைக்கிள் அவர் சைக்கிள் மோதி எல்லா அப்பளமும் சாக்கடையில விழுந்துருச்சு. கிருஷ்ண கிருஷ்ணா, எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இட்டதுன்னு சொல்லி வருத்தப்பட்டார். என் மனசு தாங்காம ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். வாங்கிக்கலையே. இந்தாங்க மாமி, நீங்களாவது வாங்கிக்கோங்க. வேண்டாம்மா,
நீயே வச்சுக்கோ. ஒருத்தருக்கு புரியறதா என்ன? நோக்கு புரியறதே. உன் பேரு என்னம்மா? ராதா. நான் வரி மாமி. யாராத்து பொண்ணுன்னு கேட்கறதுக்குள்ளேயே ஓடி போயிட்டாடே. இந்த காலத்து குழந்தைகளுக்கு கால் ஒரு இடத்துல நிக்கிறதே இல்ல. என்னம்மா அது? இந்த பொண்ணு இங்க வந்துட்டு போகுது. நோக்கு இந்த பொண்ணு தெரியுமாடி? நல்லா கேட்டீங்க போங்க. உங்க ஐயர் வேலை பாக்குறாரு கிருஷ்ணா கபே, அந்த முதலாளி வீட்டு பொண்ணு ராதாமா அது. அதானே பார்த்தேன். பட்டாட்ட இருக்கானே, பெரிய இடத்து பொண்ணா தான் இருக்கணும்னு நினைச்சேன். அப்படின்னா கட்டி போட்ட வேண்டியதானே தம்பிக்கு. வேஷம் இருக்கடி நீ சொல்றது. பட்டு புடவைக்கும் பருத்தி புடவைக்கும் பொருத்தம் பாப்பாளோ யாராவது? அவா எங்க நாம எங்க? ஏமா நம்ம தம்பிக்கு என்ன குறைச்சல? ராஜா மாதிரி இருக்கு. நம்ம தம்பி கிடைக்கிறதுக்கு அவங்க கொடுத்து வச்சிருக்கணுமே. இந்த புள்ள இன்னும் எங்க வந்து குதிக்கிறியா? நான் எங்க வேணா குந்திக்குவேன். தேவை வந்துட்டாருங்க. போயா முதல்ல இந்த ஆளை போக சொல்லுங்க மானுங்க. சரிடி, இங்க வாப்பா முன்சாமி. கண்ணம்மாவே கண் கலங்காம வச்சுக்கப்படாதோ. ஆமா, அந்த ஆளுக்கு நான் கலங்குறது என்னம்மா முக்கியம்? அவர் கலக்கலதான் முக்கியம். ஆமா, உலகத்துல இருக்கிற பொம்பளைங்க புருஷனுக்கு முன்னால போகணும்னு தானே வேண்டிக்குவாங்க. நான் அப்படி வேண்டிக்கலம்மா. இந்த ஆள் போனதுக்கு அப்புறம் தான் நான் போகணும்னு வேண்டிக்கிறேன். நான் போயிட்டேன்னா இந்த ஆளை காப்பாத்துறதுக்கு நாதி ஏது? புள்ளையா குட்டியா? கேட்டியா முன்சாமி, இந்த ஒரு வார்த்தைக்காகவாவது நீ சாராயம் குடிக்கிறத நீ சொல்லாவேப்பா. இப்படி ஒரு சம்சார நோக்கு கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். அம்மா குடிக்கிறத விட்டுட்டேன்னு சொல்லத்தாமா வந்தேன். நல்லா உடனே சாயங்காலம் வரைக்கும் ராத்திரியானா ஊத்திக்குவேன். சத்தியமா சொல்றேன். சத்தியம் 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 பண்றேன். அவன் தான் விட்டுட்டேன்னு சொல்றானே. இந்த ஆள் பேச நம்ப முடியாதுமா. யோ, அம்மா கும்பிடுறப்பன் சத்தியமா இன்னமே குடிக்கிறதே இல்லைன்னு அம்மா முன்னால சத்தியம் பண்ணியா? அம்மா குருவாயூரப்பன் சத்தியமா சொல்றேம்மா, இனிமே குடிக்கிறது இல்லம்மா. அப்புறம் என்னடி சந்தோஷமா ஆத்துக்கு போ. யோ, சாமி மேல சத்தியம் பண்ணிருக்கேன். அப்புறம் ஏதாவது பண்ணுன நான் கேட்க வேண்டாம் உன்ன. ஆமா, அப்புறம் போய கருவாடு கத்திரிக்காமா, கத்திரிக்காய் போட்டு கார குழம்பு வச்சிருக்கிறேன். சாப்பிட அம்மா நீ சொன்ன மாதிரியே பாதி அப்படாத்த டாக்டர் ஆத்துலயும் இன்னொரு பாதி அப்படாத்த வக்கீலாத்துலயும் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டியா? சமத்தே. காசு கொடுத்தாரோ? காசு இது ஏண்டா நவநீத கிருஷ்ணா, ஆத்து அப்பளாத்துக்கும் சாக்கரை அப்பளாத்துக்கும் அவளுக்கு வித்தியாசமே தெரியாதோ? அம்மா அவளுக்கு தெரியுறதோ தெரியலையோ, நோக்கு தெரிஞ்சு போச்சு போல் இருக்கேன். ஏமா அந்த பொண்ணு இங்க வந்தாடா? வந்தாடா. இதில் குதிரை ஓடும் வண்டியா கிண்டியா? குதிரை வண்டியில தான் ஓடும். ஏன் கிண்டிலையும் ஓடுதே? கிண்டியில ஓடித்தா போய் வண்டியில ஓடுறது, ரேக்ல ஓடித்தா ரேக்லாவிலே ஓடுறதுன்னு. அப்ப நீ என்ன சொல்றீர்? முதல்ல எதுல ஓடுறதோ அதை டிக் பண்ணிட வேண்டியது. கிண்டி கிண்டி. ஓகே கிண்டி. அப்புறம் கடைசி கேள்வியை படியும். இது வளவளா என்றிருக்கும். எது? வெண்டைக்காய் முட்டையா மொட்டையா? வெண்டைக்காய் முட்டையா மொட்டையா இதெல்லாமா இதுல வச்சிருக்கிறேன். வெண்டைக்கான்னு உண்மை சொன்னேன், போட்டியில இல்ல. முட்டையா மொட்டை தான். முட்டையா மொட்டையா அதுல எது வளவளன்னு இருக்குன்னு சொல்லணும். ஆமா, முட்டை வளவளன்னு தான் இருக்கும். மொட்டையும் தான் வளவளான்னு இருக்கும். தடவை பார்க்கலையா நீ? முட்டை கை தவறி விழுந்தா உடஞ்சு போடுமே. மொட்டை கால் தவறி விழுந்தாலும் உடஞ்சு போகுமே. குழப்புறானே குழப்புறானே. குழம்புறே சும்மா இல்லையா? ரெண்டுல ஒண்ணு தொடும். இதையா நான் தொடணும்? ரெண்டு விரல்ல ஒண்ண தொடும்னு. இதுல ஏதாவது விஷயம் இருக்கா? இருக்கு, சொல்லுவனே. சரி தொடறேன். தொடும். இருக்கிறதுல நீளமா பார்த்து இதுதான். முட்டையை டிப் பண்ணிடும். ஏன் முட்டை? இது முட்டை, இது மொட்டை. நீ முட்டைய தொட்டுட்டு மொட்டைய விட்டுட்டு அப்ப முட்டைதான். அதே. ஓகே. ஃபர்ஸ்ட் பிரைஸ் நேக்கு தான். சிரஞ்சீவி சொல்லுங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்குமோ? நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா நம்ம அறிவு அவ்வளவு செலவழிச்சிருக்கிறோம். எங்கடா உடம்புக்கு ஒரு உங்க உடம்புக்கு என்னைக்கு தான் சௌரியமா இருந்தது? ஆத்துக்கு போன அவ்வளவுதானே. போமே. மனசும் சரியில்லை. உங்க மனசுக்கு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க ஆத்துக்காரிட்ட போய் ஏதாவது மருந்து இருக்கா கேளும். இன்னைக்கு அறிவு போட்டி கடைசி நாள். இந்த கவரை தபால சேர்த்துரும். எங்கேயாவது பெறாக்கு பார்த்துக்கிட்டு கோட்டை விட்டுட்டாயிரும். நானும் இந்த போட்டியில கலந்துருக்கேன். நீயா? கிண்டி வண்டியில எதை போட்டாய்? வண்டி. ஓ, நான் கிண்டி. முட்டை மொட்டையில எதை போட்டாய்? மொட்டை. நீ மொட்டை, நான் முட்டை. கவிராயரே, எல்லாமே நமக்கு நேர் விரோதமா போட்டிருக்கான் அபிஷ்டு. ஓய் சாம்போ, இது பகுத்தறிவு போட்டிங்கானோ? அறிவை ஆயுதமா பிரயோகம் பண்ணி போராட வேண்டிய விஷயம். நீர் ஏங்கான நிராயுத பாணிய வந்து நின்று எங்க கழுத்து அறுக்கிறீர்? தாருக்கும் பரிசு விடட்டுமேன்னுதான். இவன் பெரிய மேதாவி பிரகஸ்பதி, சொன்னா பலிச்சுடும்.
எரிஞ்சு விடறீர் ஏமாந்துட்டீர். யாருங்க ஏமாந்துட்டா? ஸ்டாம்பு ஸ்டாம்பு ஒட்டாட்ட போறாத பெரிய ஸ்டாம்பு. இப்படித்தான் எல்லா தபாலும் அனுப்புறீரா? கம்மன் ஒட்டுங்கண்ணே. ஏங்கண்ணா கவர்ல ஒட்டுறீரா கடவாயில ஒட்டுறீரா வாயில அடிச்சுக்கிறீர? போய் ஷாம்பு இந்த அறம் ஷாம்பு. என்ன ஷாம்பு பாம்பாட்டம் எழுதுறீர்? ஏண்டா நெளிராய்? எச்சில். நம்ம உடம்பே எச்சில்னு தெரியல. பழையதுக்கும் எருமத்தையிருக்கும் வடுமாங்கா ஊறுகாய்க்கும் என்னமா இருக்கு தெரியுமா? மொத்தத்துல இதுக்கெல்லாம் மனுஷன் கொடுத்து வச்சிருக்கே. பழையது சாப்பிடுற பாக்கியத்தை பகவான் தான் உங்களுக்கு என்னைக்குமே கொடுத்து வச்சிருக்காரு. நிதானமா சாப்பிடுங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஆசை தானே இருக்க போறேன். பழையது சாப்பிட்டதுக்கு அப்புறம் லேசா கொஞ்சம் கண்ணை அசத்துமோன்னா ஒரு குட்டி தூக்கம். அந்த குட்டி தூக்கத்தை கதவை தாப்பா போட்டு போடுங்க. காயத்ரி, சாம்பு செல்வத்தை பொறுத்த வரையில பிச்சைக்காரண்டி, ஆனா சம்சாரத்தை பொறுத்த வரையில பணக்காரண்டி பணக்காரன். கண்ணம்மா ஏன் இப்படி பதக்கமா ஓடி வர்ற? இப்பதான் சாப்பிடுறச்ச உன்னை பத்தி நினைச்சுட்டே இருந்தேன். நீ கொடுத்த 50 ரூபாய அதை வாங்கிட்டு போலான்னு தான் சாமி வந்து. சாமி, என் புருஷன் திடீர்னு வயிற்று வலியால துடியா துடிச்சு போயிட்டாரு. இப்பதான் ஆஸ்பத்திரி தூக்கி கொண்டு போய் சேர்த்தோம். சாமி, டாக்டர் ஏகப்பட்ட மருந்துகளை எழுதி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வாங்கி கொடுத்தா தான் என் புருஷன் பொழப்பாரா. சாமி, உங்களை நம்பித்தான் சாமி வந்திருக்கேன். கண்ணம்மா அழாத, நீ ஆத்துக்கு போ. கொஞ்ச நேரத்துல நான் பணத்தோட வந்துடுறேன். சாமி, என் புருஷன் உயிர் உங்க கையில தான் இருக்கு. சீக்கிரமா வந்துருக்கு சாமி. பால்காரி புருஷன் உயிர் என் கையிலன்னா சொல்லிட்டு போறா. என் கையில சல்லி காசு கூட இல்லையே. பணத்துக்கு இப்ப நான் எங்க போறது? கிருஷ்ணர் உண்டியில இருந்து பணத்தை எடுத்துட்டா, காயத்ரி கேட்டுட்டா. பூனையா? சொல்லி வச்ச மாதிரி 51 ரூபாய் இருக்கு. ஏன் இப்படி உடம்பெல்லாம் நடுங்கிறது? மடியில கணம்னா வழியில பயம் சொல்லுவா. கணம் கையில என்ன இருக்கு? இதுதான் வீக்னஸ். நேக்கும் அதேதான். கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு புறப்பட்டேனா 8 அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள கால் என்னமோ இழுத்த மாதிரி இருந்தது. கோயிலுக்கு போக வேண்டாம், ஆத்துக்கே போயிடுன்னு மனசு என்னமோ விரட்டிட்டு வந்துட்டேன். ஆமா, ஏன் இப்படி கையை கட்டிட்டு நிக்கிறேன்? ஒரு விவேகானந்தர் மாதிரி அப்படி கையை கட்டி நிக்கணும்னு தோணுது. தப்பு பண்ணிட்டாலே கை தானா கட்டிட்டு நிக்கிறது பாத்தீங்களா? யாரு என்ன தப்பு பண்ணது? என்ன உண்டியல் பணம் இப்ப உங்க கையில இருக்கு. எந்த உண்டியல் பணம் யாரு கையில இருக்கு? நான் தான் ஒவ்வொரு நாளும் உண்டியல் வெச்ச இடத்துல இருக்கான்னு பாத்துட்டே இருக்கேனே. இங்க இருந்த உண்டியல் இங்க எப்படி வந்தது? என்ன உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. என் கஷ்டம் உனக்கு புரியுதுன்னா அதுக்கப்புறம் என்ன நீ புலம்பல்? புலம்பல் என்ன? என் புத்தியில பட்டதை சொல்றேன். நான் யாரு? உங்க மனைவி, கேவலம் உங்க அடிமை. நேக்கு முன்னாடி நீங்க கையை கட்டிட்டு நிக்கணுமா என்ன? வெயில்ல விரச்சி நிக்கிற மூங்கில் இருட்டுல வளைஞ்சுடுறது பாத்தேடா. அவ்வளவு தூரம் எனக்கு தெருவுல போயிருந்துச்சு. யாருடைய காசோ கீழே கிடந்தா அதை எடுக்கிறப்போ உடம்பு குனிய வேண்டி இருக்கு. அதுவே நம்ம பணம் பாக்கெட்ல இருந்தா உடம்பு நிமிர்ந்து நடக்கிறது. இதுல இருந்து புரிஞ்சுக்குங்கோ நீங்க பண்ணின காரியத்தை. நான் என்னடி காரியம் பண்ணிவிட்டேன்? உண்டியல்ல இருந்து பணத்தை எடுத்துட்டேன். அந்த உண்டியலுக்கு ஏது பணம்? நீ போட்ட பணம். உனக்கு ஏது பணம்? நான் கொடுத்த பணம். உங்களுக்கு ஏது பணம்? அவன் கொடுத்த பணம். அவன் கொடுத்ததையே நான் எடுக்கிறதுல என்னடி தப்பு? கேட்காம நாமா கொடுத்தா அது தர்மம். நான் உண்டியல்ல போட்டது அந்த தர்மத்தை தான். அதுவும் உங்க தலையை காக்க. நேக்கு இப்ப தலை போற அவசரம். அப்போ எடுத்துக்குங்க. ஏன்னா
நான் கணவனுக்காக கண்ணனை நினைப்பேனே தவிர கண்ணனுக்காக கணவனை மறக்க மாட்டேன். பரவாயில்ல, நான் அந்த கண்ணனுக்கு அசலும் வட்டியுமா செலுத்துடுறேன். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்குங்க, ஆண்டவன் அவன் பணத்தை வசூல் பண்ணாம விடவே மாட்டான். என்னடி உன் ஆண்டவனை காட்டி மிரட்டுற? குருவாயூர்ல இருந்து நேக்கு சம்மன் அனுப்புவானா கோர்ட்ல ஆஜராக சொல்லி? அத்தோட அவன் மேலேயே 1008 குத்தம் இருக்கடி. எத்தனை தயிர் பானையை உடைச்சிருக்கான், எத்தனை வெண்ணை பானையை உடைச்சிருக்கான். நான் ஒரே ஒரு உண்டியலை உடைச்சேன், அதுவும் நம்ம ஆத்துல இருக்கிற உண்டியல். பால்காரி புருஷனுக்கு உயிர் போற அவசரம் எடுத்துட்டேன். கோபதாபத்தை எல்லாம் விட்டுட்டு மொட்டை மாடியில போய் படுத்துண்டு ராத்திரி நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு தூக்கம் வரும்னு நேக்கு தோணல. ஏண்டி தூக்கம் வராது? வழக்கத்துக்கு மாறா ரெட்ட குரட்டை விட்டு தூங்குறடி, கடன் தீர்ந்ததுன்னு. பால்காரி கடனை அடைச்சுட்டேன், பகவான் கடனை பட்டுட்டேளே. ஆனந்தமா இருக்கு நிலவும் காத்தும். தம்பு தம்பு அரே கிருஷ்ணனா? கிருஷ்ணனே தான், ஒரிஜினல் கிருஷ்ணனா? கோகுலத்துல இருந்து வரைகிறா இல்ல கோடம்பாக்கம் ஸ்டுடியோல இருந்து வரைகிறா? கோகுல கிருஷ்ணனே தம்பா. ஏன் சுவாமி, கோபிகாஸ்திரிகளோட குரூப் டான்ஸ் ஆடுறதை விட்டுட்டு வரவாட்டீரே? இப்ப வந்திருக்கேனே. சும்மாவா ஆடும் சோழியன் குடுமி, என்ன விஷயம்? என்னுடைய பணத்தை நீ எடுத்துட்டியப்பா, அதை வாங்கிட்டு போகலாம் தான். உண்டியல் பணம் தானே, உண்டியல் குலுக்கி நிதி திரட்டி தர வேண்டிய அளவுக்கு உமக்கு என்னங்கான கஷ்டம்? தம்பு, உண்டியல் ஏற்பட்டதே உன்னுடைய கஷ்டத்துக்காகத்தான்பா. என்னுடைய கஷ்டத்துக்கு என்ன தப்பு? எடுத்துண்டதுல தப்பு இல்ல, எடுத்துண்டா என்ன அப்படின்னு எகத்தாளமா கேட்கிற பாரு, அதுதான் தப்பு. ஏன் சுவாமி, உண்டியல் பணத்தை எடுத்ததுக்கே இப்படி உருங்கிறீரே, உண்டி எழுதி கொடுத்து உம்மண்ட பணம் வாங்கியிருந்தா நீர் என்ன பாடுபடுத்துவீர்? உண்டி எழுதி தரதா? உமக்கு எப்பவாவது மணி டிமாண்ட் ஆயிருந்தா உண்டிய பத்தி தெரிஞ்சிருக்கும். உமக்கு தெரிஞ்ச மணி ருக் மணி. எங்க கஷ்டம்லாம் உமக்கு எங்க கணம் தெரிய போறது? தம்பு, என்னுடைய பொறுப்பு உனக்கு தெரியாது. உமக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாதுங்க. பேசறி பெரிய பேச்சு. நடுத்தர குடும்பம்னா நாய்படாத பாடுங்கண்ணா. உமக்கோ 2 ஒய்ஃப், ருக்மணி பாமான்னு, பெரிய வீடு சின்ன வீடு. இதுல எந்த வீட்டுக்காவது உப்பு மிளகா அப்படி வாங்கி போட்டிருந்தா அந்த கஷ்டம் உமக்கு புரிஞ்சிருக்கும். எந்த பையனுக்காவது ஸ்கூல் அட்மிஷனுக்கு அலைஞ்சிருந்தா அந்த சிரமம் உமக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளவு ஏகனா இன்னைக்கு துணிமணி விற்கிற விலைக்கு திரௌபத வஸ்திராபரணம் நடந்தா அவன் நியூடா நின்னாலும் நிக்கட்டும்னு விட்டு விடுவீரே தவிர 1 மீட்டர் கிளாத் வாங்கி ஹெல்ப் பண்ண மாட்டீர். உம்மை சொல்லி குத்தமல்ல, லோகம் கெட்டு போச்சோ. ஒரு 50 ரூபாய்க்காகவா இவ்வளவு அர்ச்சனை? இத பார் தம்பு, உலகத்துல எந்த ஜீவராசி கஷ்டப்பட்டாலும் அது எனக்கு ஏற்பட்ட கஷ்டம் தான்ப்பா. இதெல்லாம் தான் கீதையில சொல்லியிருக்கிறேன், ஏதோ போதையில சொல்லிட்டு இருந்து விட்டுட்டேன். ஊருக்கு உபதேசம் பண்ணலாங்கண்ணா, ஒரு நாள் அப்படி நடக்க முடியாது. கிருஷ்ணான்னு கோயில்ல சிலையா நிக்கிறது ரொம்ப ஈஸி, கிருஷ்ணாயிலுக்கு யூல நிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். கையில சக்கரத்தை வச்சு சுத்தின்னு இருக்கிறே, சக்கர ரேஷன் கார்டை வச்சு சுத்தி வாரம் உம்ம தலை சுத்தும். திருவீதி ஊலான்னு பல்லாக்குல போயிருக்கிறே, திருவல்லிக்கேணி வரைக்கும் பல்ல டிரான்ஸ்போர்ட்ல போய் பாரும், பல்லு லவா லவான்னு கத்தி கழண்டு கைக்கு வரும். பாம்பு மேல படுத்திருக்கீர், பழைய மாம்பழத்துல படுத்திருக்கிறா, உம்ம தூக்கிட்டு போவ கருடன் தேவையில்லை, கொசுவே சொயின்னு தூக்கிட்டு போயிடும். எனக்கு எல்லாம் தெரியும் தம்பி, இந்த உலகமே என்னுடைய குடும்பம். யார் யார் எப்படி எப்படி இருக்கிறார்கள்னு எனக்கு தெரியாதா என்ன? உலகமே உண்மை. குடும்பம்னா ஒரு சாரார ஏழையாவும் மறு சாரார பணக்காரராவும் ஏன் ஆக்கி வச்சிருக்கீர்? நான் யாரையும் பணக்காரனாவும் ஆக்குறது இல்ல, பிச்சைக்காரனாவும் ஆக்குறது இல்ல. பிரபஞ்சம்ங்கிற பேங்க்ல எவன் ஏற்கனவே பணம் போட்டு வச்சிருக்கானோ அவன் எடுத்து அனுபவிக்கிறான், சேமிச்சு வைக்காதவன் சிரமப்படுறான். ஏங்கண்ணா, வர்ற வருமானத்துல வாழவே முடியல,
பையில போடுறதுக்கே பணம் இல்ல, அப்புறம் பேங்க்ல என்னத்தங்க போடுறது? நான் பணம்னு சொல்றது முன்வினை பயன். பூர்வ ஜென்மத்துல நீ பண்ண தர்மம், நல்ல கருமம், இதெல்லாம் தான் நீ பேங்க்ல போடுற பணம். இதத்தான் பாவம் புண்ணியம்ங்கிறது. புண்ணியம் நல்ல நோட்டு செல்லும், பாவம் கள்ள நோட்டு செல்லாது. ஏன்? உங்க வள்ளுவரே சொல்லியிருக்காரு, ஊழிர் பெருவெளி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். இந்த ஊழ்வினையத்தான் பாமர மக்கள் தலையெழுத்துன்னு சொல்றது. ஓய் கிருஷ்ணசுவாமி, கொஞ்சம் வாரம். ஏதோ கர்மா பர்மா சர்மான்னு சொன்னீங்களே, போன ஜென்மத்துல பேங்க்ல நான் ஏதாவது பணம் போட்டு வச்சிருக்கேனா? இதை எப்படி நான் சொல்றது? இது கூட தெரியலன்னா நீர் என்ன காணும் காடு, சுத்த பிராடு. எப்படி சொல்றதுன்னு சொன்னனே தவிர எனக்கு தெரியாதுன்னு சொல்லலையே. அம்பு, உன்னுடைய கணக்குல ஒண்ணுமே இல்லைன்னு நான் சொல்லிட்டா இந்த ஜென்மம் பூரா உனக்கு நிம்மதி இருக்காது. ஏதாவது இருக்குன்னு சொன்னா அது எப்ப வரும்னு உனக்கு தூக்கம் வராது. ஆமா, பணத்தினால மட்டும் எல்லா சந்தோஷங்களும் அடைய முடியும்னு நீ நினைக்கிறிய? காசேதான் கடவுளடா. படம் பார்த்திருக்கீரா? பாமாவை மட்டும் பார்த்துட்டு இருந்தா எப்படி? சினிமாவும் பார்க்கணும், சிந்தனைக்கு விருந்து. ஓய் கிருஷ்ணசுவாமி, பணம் வந்துட்டா 8 அடுக்கு மாளிகை, ஏர் கண்டிஷன் கார், ஏவலுக்கும் காவலுக்கும் எடுபடி ஆட்கள், நிலம் நீச்சு தோட்டம் துறவு வீடு வாசல், இப்படி நினைச்சத நிமிஷமா வாங்க முடியும். இன்னும் கொஞ்சம் பணம் அதிகமா வந்துட்டா ஊரை வாங்கலாம், உறவை வாங்கலாம், வீட்டை வாங்கலாம், ஓட்டை வாங்கலாம், நாட்டையே வாங்கலாம். காணோம்? அப்படியா? இன்னும் கொஞ்சம் பணம் அதிகமா வந்துட்டா பெத்த தாய் தகப்பனை தவிர வேற எல்லாத்தையுமே வாங்கலாம். காணும்? இன்னும் கொஞ்சம் பணம் அதிகமாவே வந்தா உண்மையே விலைக்கு வாங்கலாம் சுவாமி. என்னையே வாங்கலாம்? ஆமா சுவாமி. இதுவே நீ ஏழையா இருந்தா? அதுவே நான் ஏழையா இருந்தா தர்ம தரிசனத்துக்கு கியூல நின்று இருப்பேன். நீர் கண்டும் காணாம இருப்பீர். பணக்காரன் கியூல நிக்க மாட்டான், ஆத்துக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் உங்க உண்டியல் எப்படி ரொம்பறது? நீர் வைர கிரீடமும் தங்கத்தோடாவும் போட்டு எப்படி மினுக்கிறது? பாருங்க, உம்ம மாறுல மகாலட்சுமி குடியிருக்கிறதுனால தான் நீர் மல்டி மில்லியனர், இல்லன்னா பல்டி மில்லியனர். தம்பு, உலகம் நீ சொன்னபடி இருக்கலாம், நான் அப்படி இல்லை. என்னுடைய பக்தர்களில் எனக்கு பேதாபேதமே கிடையாது. உம்மண்டதான் நானும் பேதமே இருக்கு. குருவாயூர்ல கோபாலகிருஷ்ணனா இருக்கீர், உம்ம முகத்துல வெண்ண வடியறது. ஓடம்பாக்கம் கிருஷ்ணர் கோயில்ல உம்ம முகத்துல எண்ணெய் வடியறது. உச்சி பிள்ளையார் ஓஹோன் இருக்கார், அரச மரத்தடி பிள்ளையார் அம்போன் இருக்கார். பணக்கார சாமியை சுத்தி 10 பேர். ஏழை சாமி என்ற எவனுமே இல்ல. பேசறீர் பேச்சு, பெரிய பேச்சு. நானா உன் கண்ணை திறக்கலாம்னு வந்தேன். ஆனா உன் கைய கொண்டுதான் உன் கண்ணை திறக்கணும்னு இருக்கிறப்போ நான் என்ன செய்ய முடியும்? சரி சாம்பு, நாளைக்கு உனக்கு 2000 ரூபாய் பணம் வரப்போறது. ஆமா, வந்து 2000 பணமா வரப்போறதா? எங்க இருந்து? வேற எங்க இருந்து இல்லப்பா, உன் கர்மா போட்ட கணக்குல இருந்துதான். என்னங்கான கர்மா? என் கைக்கு பணம் வருமா? வந்தா எனக்கு என்ன தர? நீரும் வாங்க ஆரம்பிச்சுட்டீரா? பேஷ், ஒரு 500. யோசிச்சு சொல்லு. 551. அந்த உண்டியல் பணம் 51ஐயும் சேர்த்து தர்றேன். சந்தோஷம். நாளையோட பண கஷ்டம் தீர போறது. ஒளி விளக்கு. பிறகு நான் ஏன் பிறந்தேன்? எல்லாம் உனக்காக. அரிசி என்னதான் முடிவு? பூவா தலையா? பைத்தியக்காரன் நான். நீயும் நானும் பந்தயம் 100க்கு 100. நாம் எதிர்பாராதது. யாருக்காக அழுதான்? வெற்றி வீரன், சமையல்காரன். அவன் பிராப்தம். அனுபவி ராஜா, அனுபவி. படிக்காத மேதை, கை நிறைய காசு. ஹலோ பார்ட்னர், காலம் ஆஜா வீட்டு பிள்ளை. என் தந்தை நினைத்ததை முடிப்பவன். வா ராஜா வா. கண்ணா நலமா? ராஜா மோசக்காரனுக்கு காலம். முதலாளி, எங்களுக்கும் காலம் வரும், நல்லவன் வாழ்வான். தொழிலாளி, அன்னமிட்ட கை. ஓட்டல் சொர்க்கம். சொர்க்கம் என் வீடு. ஓடாதே நெல். திருடாதே. நான் திருடன்? சோப்பு, சீப்பு, கண்ணாடி. நாடோடி. நாடோடி மன்னன். அவனா இவன்? என்னை பார், லட்சாதிபதி. என் தங்கை திருமணம். அன்புக்கோர் அண்ணன். என் கடமை சீர்வரிசை. 1000 ரூபாய் அன்பளிப்பு. கல்யாணமாம் கல்யாணம். தர்மம் தலை காக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும். அவசர கல்யாணம். முதல் தேதி நிச்சயதாம்பூலம். முகூர்த்த நாள் சுபதினம்.
மாப்பிள்ளை யார் பையன்? பட்டிக்காடா பட்டணமா? டெல்லி மாப்பிள்ளை சொந்தம் எங்க மாமா மோட்டார் சுந்தரம் பிள்ளை தவ புதல்வன் மேஜர் சந்திரகாந்த். நானும் தெரிந்தவன், கெட்டிக்காரன், உயர்ந்த மனிதன். நல்ல இடத்து சம்பந்தம். பணம் பணம் படுத்தும் பாடு வீட்டுக்கு வீடு. கண்கண்ட தெய்வம், கை கொடுத்த தெய்வம், வாழ வைத்த தெய்வம், பேசும் தெய்வம், தெய்வ பிறவி. காசேதான் கடவுளடா. 2000 ரூபாய். என்ன அறிவு போட்டியில உங்களுக்கு எப்படி பிரைஸ் கொடுத்தா? அவன் என்னடி கொடுக்கறது? கர்மா போட்ட கணக்குன்னு உன் கிருஷ்ணன் சொன்னானே, அப்படிதான். கிருஷ்ணன் சொன்னான்னு சொல்றேளே, நிச்சயமா நீங்க கிருஷ்ணனை பார்த்தேடா இல்ல கனா கண்டு பேசுறேடா? வேணாதிரேனா, என் இரு கண்ணால் கண்ணனை பார்த்தேன், கோபாலகிருஷ்ணனை பார்த்தேன், வி கிருஷ்ணனை பார்த்தேன். நீ கிருஷ்ணனா? வி ஃபார் வசுதேவர், வசுதேவர் மகன் கிருஷ்ணன். அடாடாடாடா, என்ன எழுந்துப்பா, எழுந்துப்பா. என்னாச்சோ? இப்படி நில்லுப்பா. என்னடி ஆச்சோ? தீர்க்க சுமங்கலி பவா. ஆண்டாடும் மீராவும் எத்தனையோ பாட்டு பாடியிருக்கா. அவருக்கே கிருஷ்ணன் தரிசனம் அவ்வளவு சுலபமா கிடைக்கல, உங்களுக்கு கிடைச்சுட்டே. என்ன அவன் மயங்கிற மாதிரி நீங்களும் ஏதாவது பாட்டு பாடினேனா? பாண்டேண்டி, அறுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேரா அப்படின்னு கேட்டுட்டு ஓடி வந்துட்டானே. அசடு, அவன் பாட்டுக்கு வரமாட்டான்டி, அவன் பாட்டுக்கு வருவான். யாராவது சில்லற பாக்கி இருந்துட்டா உண்டியல்ல இருந்து பணத்தை எடுத்துனோன்னு தூக்கத்துல தட்டி எழுப்பிட்டானே. பாத்தேடா, அவன் பணத்தை வசூல் பண்ணாம விடமாட்டான்னு சொன்னேனே. எங்க தன்னு வந்து நல்லா வாங்கி கட்டிட்டு போனானே. எப்படியோ நமக்கு 2000 ரூபாய் பரிசு விடும்படியா அந்த கிருஷ்ணன் பண்ணிட்டான். கிருஷ்ணன் பண்ணிட்டானா? என் அறிவை ஆயுதமா கொண்டு நான் போட்டியில வின் பண்ணேன். அங்கேதான் நீங்க தோத்து போறேன். பாரு, இந்த 2000 ரூபாய் பணத்தை நான் என்ன பண்ண போறேன் தெரியுமோ? கிருஷ்ணா கேஃபுக்கு எதிர்த்தா போல இருக்கிற பட்சண கடையை விலைக்கு வாங்க போறேன். அப்படின்னா இப்ப இருக்கிற வேலையை நீங்க விட்டுட போறேடா? விட்டுட போறேன் லாவா? விட்டுட்டேண்டி. இந்நேரம் நம்ம பையன் நவநீத கிருஷ்ணன் பூதலிங்கத்துக்கு டாட்டா காமிச்சிருப்பார். என்ன அரசனை நம்பி புருஷனை கைவிட்டுடலாமோ? புருஷனே அரசனாயிட்டான், அதுக்கப்புறம் என்ன? ஆமா, இன்னைக்கு என்ன சாப்பாடு? வழக்கமா நீங்க ராத்திரியில சாப்பிடுற பழையதும் வடுமாங்காய் ஊறுகாவும் ரெடி. 2000 ரூபாய் பணம் வந்ததுக்கு அப்புறமாவும் பழையதாம் பழையது. தெரியும், இன்னைக்கு நீங்க இப்படி கேட்பேன்னு எனக்கு நன்னா தெரியும். சூடா சமையல் பண்ணி வச்சுட்டு இருக்கேன், அதுவும் இருக்கு. அப்போ பழையதை என்ன பண்ண போற? நான் தான் இருக்கேனே. இதோ பாருங்க, இந்த 2000 இல்ல 2 கோடி வந்தாலும் என் சாப்பாடு பண்பாடு ரெண்டும் பழையதுதான். அப்பா 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 அப்பா, நான் தான் நவநீத கிருஷ்ணன். நீயா? நான் அந்த கிருஷ்ணன் தான் வந்துட்டானோ என்னமோன்னு பயந்துட்டேன்டா. யாரு? ஓஹோ, எதிர்த்தாத்து கிருஷ்ணனா? சிம்சன்ல வேலை பாக்குறானே, அவன் சொல்றா? சிம்சன் கிருஷ்ணன் இல்லடா, நான் சொல்றது கம்சன் கிருஷ்ணன். குருவாயூர்ல கோயில் கொண்டு நிக்கிறானே அவன். ஆண்டவராவது உங்களை பார்க்க வரதாவது போங்கப்பா. சில்லற பாக்கி இருந்துட்டா எல்லாருமே வருவாங்கடா. அவன் ஒண்ணும் பணத்துக்காக வரமாட்டான், பக்திக்காக தான் வருவான். உங்க அம்மாவுக்கு இல்லாத பக்தியா? வந்தாரா? உண்டியல்ல இருந்து பணத்தை எடுத்துட்டே வந்துட்டானே. நிஜமாவே சொல்றீங்களா? என்னப்பா அது, நீங்க கிருஷ்ணன் நேரா பார்த்தப்போ நானும் பக்கத்துல எல்லாம் போயிட்டேனே. ஐயோ, இருந்திருந்தா மணி அடிச்சு சூடம் காமிச்சிருப்பியா? அது இல்லப்பா. என்னப்பா அது, கிருஷ்ணர் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஆசையா இருக்காதா? சொல்லுங்கப்பா, எப்படி பாருங்க குழந்தை நவநீத கிருஷ்ணா. சொல்லுவேன், யாருகிட்டையும் சொல்லப்படாது. சொல்லவே மாட்டேன். கிருஷ்ணன் NT ராமாராவ் மாதிரியா இருந்தார். ஏன்பா விளையாடுறா? ஏன்டா இப்படி தூக்கத்தை கெடுத்து என் பிராணனை வாங்குறேன்? அப்பா, பச்சனை கடை சேட்டை பார்த்து எல்லாம் பேசிட்டேன். நாம பணம் கொடுத்தோம்னா நாளைக்கே கடையை உங்க பேருக்கு கரையை எழுத்தரேன்னு சொல்லிட்டான். இதை சொல்லித்தான் உங்களை எழுப்பினேன். காலையில சொல்றது. சரி தூக்குமோ வரேன். அன்னைக்கு கோகுல கிருஷ்ணன் தூக்கத்தை கெடுத்தான், இன்னைக்கு நவநீத கிருஷ்ணன் தூக்கத்தை கெடுக்கிறான். ஆக கிருஷ்ணன் தூக்கத்தை கெடுக்கிறான். என்ன உள்ளே வந்து படுத்துக்குங்க. மொட்டை மாடி பனி பெய்யறது. பனி பெய்யறது. காயத்ரி, நீ இப்படி கூப்பிட்டு எத்தனை வருஷமாச்சு? 4 காசு வந்த உடனே மனசு என்ன குதூகலத்தை தேடுறது பாத்தியா? பணம் வந்துட்டா எல்லா சந்தோஷமும் வந்துருமான்னு கேட்டானே கிருஷ்ணன், பைத்தியக்காரன். 551 வசூல் பண்றதுக்கு மொட்டை மாடிக்கு வந்துட்டான்னா நாம உள்ள போயிடுறதுதான் நல்லது. பனி பெய்யறது.
1 கிலோ ஸ்வீட். மிக்சர் ஸ்வீட்டா? என்ன சாம்பு? ஓ கிருஷ்ணர் சுவாமியா, வாங்கோ வாங்கோ. மொட்டை மாடியில பார்த்தது. அவன் மொட்டை மாடியில பார்த்தது. இந்தாங்கோ ஸ்வீட் சாப்பிடுங்க. எனக்கு எதுக்கப்பா ஸ்வீட்டு? ஏன் சக்கரை வியாதியோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? நான் எப்போ ஒரே மாதிரி தான்ப்பா இருக்கேன். நான் மாறிட்டேன்னு குத்தி காட்டுறீரா? கிண்டல் உங்க கூட பிறந்ததாச்சே. கிருஷ்ண கிருஷ்ணா, நான் சாதாரணமா சொன்னேன், சண்டைக்கு வரேன். சரி, நேரம் சரியில்லை, நான் அப்புறமா வரேன். ஓய் கிருஷ்ண சுவாமி, வந்துட்டு வெறும் கையா போகக்கூடாது. ஸ்வீட் எடுத்துட்டு போங்க. 2 ஸ்வீட் இருக்கு. பாமா கொண்டு கொடுங்க, ருக்மணி கொண்டு கொடுங்க. உங்களுக்கு கையிலிட்டுக்கோ. அவல் தர்றேன். இது குசேலர் கொடுத்த சாதாரண அவல் நினைக்கிறேன். இந்த சாம்பு கொடுத்த நெய்யால வறுத்த அவல். ஞாபகம் இருக்கட்டும். போயாச்சோ? 551 வசூல் பண்ணதான் வந்திருக்கார். ஸ்வீட்டும் அவலும் கொடுத்து பேச்ச இன்னைக்கு தான் கடை இல்லையே. பெரிய ஐயர் வீட்டுல தானே இருப்பாரு, பாத்துட்டு போலான்னு வந்தேன். எங்க காண ஒருத்தரையா? கிணத்தங்கரையில அம்மா அப்பாவுக்கு முதல் தேய்க்கிறாங்களா? குளிக்கிறாருன்னு சொல்லு. இத கேக்குறதுதான் நீ வந்தியா? எனக்கு என்ன வேற வேலை இல்லன்னு நினைச்சியா? பின்ன சின்ன ஐயர நம்ம கிருஷ்ணா கபை இருக்குதே, அது வேலைக்கு வருது தெரியுமா? ஆமா, நான் கூட பார்த்தேன். கதவை இழுத்து போட்டு சீல் பண்ணிருந்தாங்களே, என்ன சமாச்சாரம்? என்ன காபி பலகாரத்துல கலப்படத்தை பண்ணிட்டு பேசக்கூடாத ஆளுகிட்ட பேச தெரியாம பேசி மாட்டிக்கிட்டாரு. விடுவாங்களா? பூட்டையும் போட்டு சீலையும் வச்சுட்டாங்க. அப்போ கலப்படம் பண்ண மாட்டிக்குவாங்களா? என்ன கலப்படம் பண்ண சும்மா விடுறாங்களா? மாட்டிக்கணும். அது சரி, நீ பால்ல தண்ணி கலக்கறிய, அது கலப்படம் இல்ல? சின்ன ஐயர அவ்வளவு இல்ல. அது சரி, அவர் பேச தெரியாம மாட்டிக்கிட்டாரு, நீதான் பேச தெரிஞ்சவளாச்சே, மாட்டிக்குவியா? ஒண்ணு இல்லம்மா, நம்ம கிருஷ்ணா கபை இருக்குதே, அது விலைக்கு வருது. உண்மையதான் சாமி சொல்றேன். அதை நம்ம வாங்கி போட்டா எப்படி இருக்கும்? ஆமா. என்ன ஆமா? நீங்க இந்த ஹோட்டல்ல வேலை பார்த்திருக்கேன். அத போய் நாம வாங்கினா அந்த அசல்ல என்ன பேசுவா? என்ன பேசுவாங்க? என்னமா நீங்க புரியாம பேசுறீங்க? இது விஷயமா பூதலிங்க ஐயா தான் உன்னை இங்க தூது அனுப்பிச்சாரு. அவரே நேரா வந்து கேட்ட கௌரவ குறைச்சல். ஆனா அப்படித்தான் வச்சுக்கோங்களேன். கேட்டுக்கிட்டே விஷயம் எவ்வளவு நெருக்கமா வந்திருக்குன்னு. நீங்க இந்த ஹோட்டல வாங்குறது இன்னைக்கு சரின்னு தோணல. நாம அந்த ஹோட்டல வாங்கலன்னா வேற எவனாவது வாங்கி பிரியாணி கடை வச்சுடுறான். பிரியாணி கடையா? ஆமாமா, ஆட்டை வெட்டுவான், மாட்டை வெட்டுவான், கோழியை வெட்டுவான், ரத்தமா ஓடும். ஐய நாட்டமா நாரும். கிருஷ்ண கிருஷ்ணா, பேசாம நாமளே வாங்கி சைவாழ் ஹோட்டல் வச்சிருவோமா? ஆமா சொல்லுங்கம்மா. ஏமா சரின்னு சொல்லுங்கம்மா. சாமி இது பாருங்க, நீங்க ஒரு 10 ரூபாயை சேர்த்துங்க, கடையை வாங்கி போட்டுடுவோம். கவனிதா கிருஷ்ணா, சீட்டு கம்பெனியில 10,000 ரூபாய்க்கு சீட்டு சந்தமே, அதை எப்ப எடுக்கலாம்? அப்பா 10,000 ரூபாய்க்கு 2,500 ரூபாய் தள்ளி 7,500 ரூபாய் எடுக்கிறதா இப்பவே எடுக்கலாம். அண்ணம்மா, கை காசு கடக்காசு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மாதிரியா வியாபாரத்தை சொல்றதே முடிச்சல சாமி. அப்ப நான் இப்பவே முடிச்சிடறேன். என்ன சாம்பு? என்ன பட்சண கடையில பார்த்தது? ஆமா, பட்சண கடையில பார்த்தது. உட்காருங்க கிருஷ்ண சுவாமி. ஹோட்டல் புதுசா வாங்கி இருக்கா போல் இருக்கு. இந்த ஹோட்டல் உம்ம கண்ணுக்கு புதுசா தெரியல. நேக்கு பழசுங்கானா பழசு. பழசெல்லாம் கூட உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. என்னடா மாவாட்டின் இருந்தவன் முதலாளியா உட்கார்ந்து இருக்கானேன்னு உமக்கு எரிச்சல். என்ன இப்படி சொல்லிட்ட? அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உமக்கா சந்தோஷம்? உமக்கு தான் வயிற்றுல பத்தாச்சுங்கண்ணே. ஆமா, என்ன ஹோட்டல் மூடுற நேரத்துல இப்படி திடீர் விஜயம்? அப்படியே ஒன்ன முதல்ல பார்த்துட்டு போகலாம் தான். அப்படியோ, ரொம்ப சந்தோஷம். அடே அம்பி, அண்ணா வந்திருக்கார். கண்ணா வந்திருக்கார். ஒரு கப் காபி ஸ்பெஷலா போட்டு கொண்டாடா. எனக்கு எதுக்குப்பா காஃபி? ஏன், பிளட் பிரஷரோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உமக்கு கோயில்ல காபில யார் நைவேத்தியம் பண்ண போறான்? கிடைச்ச காபிய மடக் மடக்குன்னு உள்ள தள்ள வேண்டியதுதானே. யாருக்கு சார் காப்பி? கிருஷ்ணர் சுவாமிக்கு கொடுறேன். இல்ல சார், வெறும் சேர் தான் இருக்குது. சரி சரி, வச்சுட்டு போ. சாப்பிடுங்க. நம்பு, நீ மட்டும்தான் என்ன பார்க்க முடியும். மற்றவர்களுக்கு என்னை நான் காட்டிக்கிறது. விஷயம் அப்படியோ? கிருஷ்ண சுவாமி,
காப்பியை சாப்பிட்டுட்டோம், ருசி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லும். தீராத விளையாட்டு பிள்ளை குருவாயூர் கோபாலகிருஷ்ணன் கடுமையான ஆட்டத்திற்கு பிறகு களிப்போடு அருந்துவது எமது ஹோட்டல் காஃபி என்று உம்ம பிளாக்க போட்டு விளம்பரத்தை தட்டி விட்டுறேன். எப்படியோ ஒரு முதலாளி ஆயிட்ட. இப்ப தெரியறதா? ஒரு தொழிலாளிக்கு மூலதனம் கிடைத்தால் அவனும் முதலாளியா ஆகக்கூடும். இதெல்லாம் உங்க கீதையில எழுத மாட்டீரே. சப்ளிமெண்டரி எடிஷன் இருந்தா இதையும் சேர்த்து எழுதும், நல்ல விலை போகும். முதலாளி ஆனது இருக்கட்டும், குடும்பத்துல மன அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டிருக்க. அதுல என்ன உமக்கு சந்தேகம்? ஆனந்தமாக குதூகலமாக குடும்பம் நடந்துட்டு இருக்கு. உமக்கு எப்படி? குருவாயூர்ல கூட்டம் குறையாம வர்றதா, உண்டியல் ரொம்பறதா, துலாபாரம் எல்லாம் ரெகுலரா நடக்கிறதா? அப்படி கலெக்ஷன் ஏதாவது குறைஞ்சுட்டா குடமுழுக்கு விசேஷ அபிஷேகங்கள்னு பிட் நோட்டீஸ் போட்டு விளம்பரத்தை கொடுக்க வேண்டியதுதானே. அம்பு பூக்கடைக்கு எதுக்கு விளம்பரம்? உமக்கு பொழைக்க தெரியாதுங்க. உம்ம கீதைய பப்ளிஷ் பண்ணி எவ்வளவோ பேர் பணம் பண்ணி வச்சிருக்கா. அதுல உமக்கு என்ன புண்ணியம்? நான் கீதைய படைச்சதே அவர்கள்லாம் புண்ணியத்தை கட்டிக்கணுங்கிறதுக்காகத்தானே. ஓய், நீர் நல்லா பேச கத்துட்டு இருக்கீர். ஆமா, இந்த திடீர் இட்லி திடீர் சாம்பார் மாதிரி அடிக்கடி அப்பப்போ வந்துடுறீரே, உம்ம ஆத்துல கண்டிக்க யாருமே இல்லையா? அம்பு, நான் ஆதியும் இல்லாதவன் அந்தமும் இல்லாதவன். அப்போ உமக்கு தோப்பனாரும் இல்லை தாயாரும் இல்லை, அனாதை, அட்ரஸ் இல்லாத ஆளுன்னு சொல்லும். ஓய் கிருஷ்ணசுவாமி, நீர் எதுக்காக இங்க வந்திருக்கிறீன்றது நேக்கு நன்னா தெரியும். எதுக்கு? எல்லாம் இந்த 551க்கு தான். நேக்கு தெரியாதா? பணத்தை எண்ணிட்டு இருக்கான், நேரம் பார்த்து உள்ள பூந்தா வசூல் பண்ணிடலாம்னு நினைச்சீர். அந்த 551 போட்டு தான் இந்த ஹோட்டலையே நான் விலைக்கு வாங்கியிருக்கேன். ஓய் கிருஷ்ணசுவாமி, உம்ம பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு இப்போ என்னண்ட பணம் இல்லை. பரவாயில்ல தம்பு, அவசரம் இல்ல. அதை எப்போ எப்படி உங்ககிட்ட இருந்து வாங்கணும்னு எனக்கு தெரியும். அதை எப்போ எப்படி திருப்பி கொடுக்கணுங்கிறதும் நேக்கு நல்லா தெரியும். நான் கல்லா கணக்கு பார்க்கணும். நீங்க புறப்படலாம். உட்காருங்கோ. பரவாயில்ல, உட்காருங்கோ. எப்படி இருக்கேன்? ராதா சௌக்கியமா இருக்காளா? ஏதோ இருக்கம்மா. எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சது தானே. என்ன பண்றது, நீங்க நொடிச்சு போயிருக்கிற சமயத்துல அவர் போய் உங்க ஹோட்டல வாங்குறாரேன்னு வருத்தம். அதுல வருத்தமே இல்லம்மா. சமயத்துல சாம்பு எனக்கு ஒத்தாசை பண்ணதா தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு மனத்தாங்கல் இல்லைன்னா நேக்கு நிம்மதி. இருங்கோ, ஒரு டம்ளர் காபி கொண்டு வேண்டாம்மா. நான் சொல்ல வந்த விஷயத்த சாம்பு கிட்ட சொல்ல நேக்கு கூச்சமா இருக்கு. அதனால உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்களே. நாங்க சாப்பிடுறதே உங்க சாப்பாடு தானே. ஏதோ காலம் உங்களை தாழ்த்தி இருக்கு, எங்களை ஒசத்தி இருக்கு. சாம்பு ஆத்துக்கு வருவார்ல? வருவார். அப்போ ஹோட்டலை நான் கவனிச்சுக்கிறேன். நேக்கு சாப்பாடு போட்டு 50 100 கொடுத்தா உதவியா இருக்கும். ஐயோ, என்ன வார்த்தை சொல்லிட்டு. நீங்க ராஜா மாதிரி ஆண்டு அனுபவிச்ச இடத்துல சம்பளத்துக்கு வேலை பார்க்க போறேன். நான் மானத்தோட வாழணும்னா நேக்கு வேற வழியே இல்லம்மா. அப்படி இல்லைன்னா சுண்டல் முறுக்கு போட்டு பீச்சில தான் விற்கும். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. வாழ்க்கையில மழையும் பெய்யும், வெயிலும் அடிக்கும். இதுக்கெல்லாம் மனசை விட்டுட்டா எப்படி? இல்லைன்னா ராதாவைத்தான் வேலைக்கு அனுப்பணும். ராதா படிப்பு முடிச்சுட்டாளா? என்னால முடியலம்மா, நிறுத்தி விட்டேன். அதனால ஒன்னும் குறைஞ்சு போயிடல. அவளுக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கோம். கை வீச்சா இருக்கும் போதே பண்ணிருக்கணும். இப்போ வெறுங்கைய வச்சுண்டு விவாகத்தை பத்தி நினைக்கலாமா? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் அவரோட கலந்து பேசி எல்லாத்துக்கும் ஒரு முடிவை சொல்றேன். வரம்மா. வாங்க. ராதாவை நான் கேட்டேன்னு சொல்லுங்க. சொல்றேம்மா, சொல்றேன். என்னம்மா ஏதோ பேச்சுக்கொண்டு கேட்டதை யார் வந்து போனாங்க? பழைய முதலாளி பூதலிங்க வந்துட்டு போனார். ஒரு குரல் அழுது போயிருப்பாரு. பாவம், அழாம வேற என்ன செய்வார்? இந்த காலத்துல மனுஷனுடைய பலம் மனசுல எங்கடா இருக்கு, மடியில என்ன இருக்கு? ஆமா, அவருடைய பொண்ணு ராதாவை நீ பாத்திருக்கியாடா? அதெல்லாம் ஒண்ணுல, அப்படி இப்படி ஏதோ பாத்திருக்கேன். நீ சொன்னா ஒண்ணுனா நன்னா பாத்து வரேன். டேய், அதுக்கு நீ மட்டும் போனா போதாதுடா, நானும் பார்க்கணும், நானும் பார்க்கணும். என்னம்மா சொல்ற? ராதா நீக்கு மாட்டு பொண்ணா வரணும்னு ஆசைப்படுறேன்டா. மகாலட்சுமி மாதிரி இருக்கா. மகாலட்சுமியா? அன்னைக்கு அப்பாவை தேடின்னு மகாலட்சுமி வந்தான்னு சொன்னேன். இன்னைக்கு என்ன தேடி மகாலட்சுமி வரணுங்கிற? நீ இழுத்து இழுப்புக்கு வரத்துக்கு அந்த மகாலட்சுமி என்ன பிசைஞ்சு வச்ச மைதாமாவா? டேய், உங்க அப்பா மாதிரி தத்து புத்துன்னு பேசாதடா. ராதாவை கல்யாணம் பண்ணிக்க நோக்கு இஷ்டமா இல்லையா சொல்லு. அம்மா, அவ அப்பா ஓட்ட நான் காப்பி ஆச்சிட்டு இருந்தவன். அவ்வளவு படிச்சவ. அவ தாட்டு புண்ணு இங்கிலீஷ்ல பேசினா நான் வாட்டு முடிச்சுட்டே இருக்க வேண்டியதான். நேக்கு என்னவோ இந்த சம்பந்தம் ஒத்துக்கணும்னு தோணவே இல்லாமா? டேய், பொம்மு நாட்டி எவ்வளவு படிச்சாலும் புருஷனுக்கு முன்னாடி அவ முட்டாள் தாண்டா. நான் கேக்குறேன், நீ அவ கழுத்துல 3 முடிச்சு போடுவியா மாட்டியா? அம்மா, நீ யார் கழுத்துல தாலி கட்ட சொன்னாலும்
இந்த மேட்டர் எல்லாம் இன்னைக்கே டைப் பண்ணி என்னைய போஸ்ட்ல அனுப்பிச்சுடும். பலு, what's the matter? ரேஸ் கிளப்ல இருந்து மிஸ்டர் தீனதயாள் பேசுறேன். ஹலோ மிஸ்டர் ஜெந்தலன், how are you? ஓஹோ, ஜோசப் ஜாக்பாட் அடிச்சிட்டாரா? நல்லா இருக்கட்டும் புள்ள குட்டிக்காரன். ஓகே, வேற மேட்டர் இல்லையே? பலு, வணக்கங்க. நமஸ்காரங்க. சார், அந்த டொனேஷன் விஷயமா மேனேஜர் கிட்ட சொல்லிருக்கேன், தன்னால வந்து சேர்ந்துரும். தேங்க்யூ சார். எஸ் சார். என்னையா போன்? நேர் பேசுறேன் சார். யாரோ ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களா? நம்முடைய 5 ஸ்டார் ஹோட்டல்ல விஐபி காட்டேஜஸ் வேணுமா? ஷாம்பு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போன் பண்ணி மைக்கில் கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், இது ஷாம்பு 5 ஸ்டார் ஹோட்டலுடைய ப்ரொப்ரைட்டர் மிஸ்டர் சாம்பு சாருடைய ரெசிடென்ஸ். நீங்க தயவு செஞ்சு ஹோட்டலுக்கு போன் பண்ணி மிஸ்டர் மைக்கேல் மேனேஜர் அவர்கிட்ட பேசுங்க சார். தேங்க்யூ. சார், சும்மா சொல்லக்கூடாது. வித்தின் a short time நம்முடைய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு என்ன பாப்புலாரிட்டி பாத்தீங்களா? கொடைக்கானல்ல பங்களா வாங்கணுமே, அதுல எந்த விதமான வெள்ளங்கும் இல்லையே. சார், டாக்குமெண்ட் நான் A to Z படிச்சிட்டேன் சார். சுத்தமா ஒண்ணுமே இல்ல சார். வாட்? வில்லங்கமே இல்ல சார். ஊர்ல ஒரு கொடமலகா எஸ்டேட் சம்பந்தமா பெங்களூர்ல இருந்து பசவப்பா போன் பண்ணியிருந்தார். குறைந்த விலை, சிறந்த முதலீடு, அபரிமிதமான லாபம். ட்ரை பண்ணலாமே. ஃபர்ஸ்ட்ல நீங்க ஃளைட்ல போய் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்க. பின்னால நான் ஹெலிகாப்டர்ல வந்து சைன் பண்றேன். பலோ, get the car, put the portico, sir. Yes, sir. I get the portico, put the car, sir. You know, sir. Yes, sir. கிருஷ்ணன் கோயிலுக்கு போயிட்டு வரேன். இந்தாங்க துளசி. குட். இதுக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தியாச்சே. என்ன ராத்திரி சாப்பாட்டுக்கு ஆத்துக்கு வந்துருங்க. சார், இந்த ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடாம வச்சுட்டு வந்துட்டீங்களே சார். வேண்டாம்னு தான் வச்சுட்டு வந்துட்டேன். ஏன் இப்படி சொல்றேன்? சாப்பிடுங்க. உடம்ப பாத்துக்காம இருந்தா எப்படி? இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டா ஃபேட் ஆயிடுவேன் டாக்டர் சொல்லிருக்காரு. நன்னா இருக்கு. சோத்தை வச்சுதானே சித்திரம் எழுதணும். சாப்பிடுங்க. அப்போ சுகர் 50, சித்திரம் 50 சாப்பிடுறது பக்கத்துல பாக்குறது. ஓ, பை தி பை, காயத்ரி, இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தின்னு சொன்னீங்க. வீடு பூராவும் கிருஷ்ணன் கால் போட போறியா? போட்டா தானே விசேஷம். இது காஸ்ட்லி மொசாக்கினி. திஸ் மார்பிள் கல்லு ஃப்ரம் ஜப்பான். இத பாருங்க, கிருஷ்ணன் காலை விட காஸ்ட்லி இந்த லோகத்துல ஒண்ணுமே கிடையாதுன்னா. பழைய ஆத்துக்கும் போய் வந்திருப்பியே. பின்ன போகாம இருப்பேனா? அதுக்கப்புறம் தானே இந்த பணம், பங்களா, வசதி எல்லாம். அதுக்காக தான் இந்த வீட்டையே விலைக்கு வாங்கி வாடகைக்கு விடாம உனக்காக வச்சிருக்கேன். நீ இதுன்னு போய் அங்க விளக்கேத்தி வச்சுட்டு வர. நம்ம பிள்ளையாண்டா நவநீத கிருஷ்ணன் எங்க? அவனும் ராதாவும் ஏதோ கிளப்புக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. சின்ன சிறுசுகள் லேட்டா வரட்டுமே. சின்ன சிறுசுகள் லேட்டா தான் வரட்டுமே. புரியுது, எனக்கு நன்னா புரியுது. கையெடுங்க. என்னமோ இப்பதான் கல்யாணம் ஆன மாதிரி. கல்யாணம் ஆன புதுசுல உன் கண்ணத்துல கிள்ளி எடுக்கிற அளவுக்கு சதையதுடி. சொல்லி காட்டுறேனாக்கும். 2 பேர் வயத்தையும் பசின்னா கிள்ளின்னு இருந்தது. ஏதோ பகவான் கண்ணை திறந்துட்டார். சௌக்கியமா இருக்கும். ஆனா ஒரே ஒரு குறை. என்னது? நவநீத கிருஷ்ணனுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆறுது. அந்த ராதா வயசுல ஒரு புழு பூச்சியை கூட காணோம். உன் பகவான் அதுக்கும் கண்ணை திறந்துருவானே. நீங்க வேணும்னா பாருங்க, அந்த கிருஷ்ணனே இந்த ஆத்துல வந்து குழந்தையா பிறக்க போறான். குழந்தைய பிறக்கட்டும், எனக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்ல. பட் பிரசவம் பாக்குறதெல்லாம் கோபிகாஸ்திரிகள் நினைச்சு புடவைய புடிச்சு இழுக்க போறான். குழந்தை இழுத்தா தப்பில்ல, நீங்க இழுத்தா தப்பு. ஸ்வீட்டி பட் வித் யூ வைஃப். என்ன சாம்பு சார்? ஓ, கிருஷ்ண பரமாத்மாவா? வாங்கோ வாங்கோ. என்ன எனக்கு இவ்வளவு மரியாதை இன்னைக்கு? சாம்புன்னு கூப்பிடாம சாம்பு சாரு நீர். நான் அதனால்தான் கிருஷ்ணர்னு கூப்பிடாம கிருஷ்ண பரமாத்மான்னு. ரெஸ்பெக்ட் கிவ் அண்ட் ரெஸ்பெக்ட் டேக். நீ கோடீஸ்வரனாச்சே. ஒரு பெரிய மனுஷால பார்க்க வந்துட்டா அவளா பார்த்து உட்காருன்னு சொன்னாதான் உட்காரணும். கொஞ்சம் கூட மேனர்ஸே தெரியல பகவான். மன்னிக்கணும், ஏதோ ஞாபகத்துல சடார்னு உட்காந்துட்டேன். என்ன ஞாபகம் உமக்கு? 551 நினைச்சு வந்திருப்பீர், சட்டாருன்னு உட்கார்ந்துட்டீர். என்னண்டா இப்ப சல்லி காசு கூட இல்ல, அதெல்லாம் போட்டுதான் இந்த பங்களாவையே வாங்கி விட்டேன். பங்களா பிரமாதமா இருக்கு. எல்லாம் உங்க செயலும் உழைப்பின் வெற்றி காணும். என்னுடைய உழைப்பின் வெற்றி. உன் தேவை என் தேவை தானேப்பா. அது எப்படி? இந்த உலகத்துல என்ன நம்புறவங்க எல்லாருமே ஒரு நல்ல காரியத்தை செய்து முடிச்சா சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து அப்படின்னு சொல்றது நீ கேட்டிருப்பியே.
தன் செயல் வேறு என் செயல் வேறு அப்படின்னு நினைக்காதவன் தான் தாம் வேறு நான் வேறு நினைக்காதவன்பா. ஏ சுவாமி, தன்னையும் உம்மையும் ஒரே மாதிரியா நினைக்கிற ஒருத்தன் ஒரு கொலைய செஞ்சுட்டான்னா அவன் மாட்டினுடுறான், நீர் தப்பிச்சு நுடுறீர். அப்ப மட்டும் அவன் வேறு நீ வேற. வெளிச்சத்துல கூட வர நிழல் இருட்டுல பிரிஞ்சுடுறது இல்லையா? தம்பு, உன்னுடைய சட்டை அழுக்கா எடுத்துன்னா அந்த சட்டையத்தான் வண்ண அடிச்சு துவைக்கிறானே ஒழிய உன்னையுமா அடிச்சு துவைக்கிறான். ஆனா உன்னை கேட்டா என்ன சொல்ற? அந்த சட்டை என்னுடையது அப்படின்ற. ஆத்மாவுடைய சட்டை தான் உடம்பு, உடம்புல படுற அழுக்கு தான் பாவம். தண்டனை உடலுக்குத்தானே தவிர ஆத்மாவுக்கு அல்ல. நான் வெறும் உடல் உறவு கொண்டாடும் நண்பன் அல்ல, ஆத்மாவின் நண்பன், ஆத்ம சிநேகிதன். வெங்காயம் சும்மா அளக்காதீர். என் ஹோட்டலை வந்து பாரு. வாசல்ல உங்க பார்த்தப்பவே அழைச்சிட்டு போயிருப்பேன். ஒத்த பிராமணன் எதிர்த்தா போல வந்துட்டீர். கொஞ்ச நாளை உள்ள பேசிட்டு அப்புறமா போலாமேன்னுதான் இப்ப வரும். அம்பு, நான் பிராமணன் இல்லை, இடையன். ஜாதி பித்து உமக்கும் உண்ட? எனக்கு அதெல்லாம் கிடையாதுப்பா. வேற அம்பு, ஆக்கல் காத்தல் அழித்தல் முத்தொழில் இருக்க. அதுல ஆக்கல் பிரம்மாவனுடைய வேலை, அழித்தல் சிவனுடைய வேலை. இந்த இரண்டுக்கும் இடையே இருக்கிற காத்தல் என்னுடைய வேலை. இந்த இடைத்தொழிலை நான் செய்வதால் எனக்கு இடையன் என்று பெயர். அதைத்தான் நீங்க எடஜாதி எடஜாதி என்று கூற ஆரம்பித்து விட்டீர்கள். வச்சிருக்கிறே வழக்கம். ஹோட்டலுக்கு போறது இப்ப நான் வரதா இல்ல. உன்னுடைய ஹோட்டலுக்கு எப்ப வரணும்னு எனக்கு தெரியும். அப்படி நான் அந்த ஹோட்டலுக்கு வர நினைக்கும் பொழுது அது திறந்திருக்குமோ மூடி இருக்குமோ? ஏன் மூடி இருக்குமோ? 24 மணி நேரமும் அங்கு சர்வீஸ் உண்டு. தட் இஸ் நாட் ஆர்டினரி ஹோட்டல், 5-star ஹோட்டல். போயாச்சோ? சொல்லாமல் வர்றதும் சொல்லாமல் போறதும் அவருடைய தொழில். சர்வமங்களானி பவந்து. உட்காருங்க. உங்க மாதிரி பெரியவாள்லாம் அடிக்கடி எங்க மடத்துக்கு வர்றது எங்க பாக்கியம். ஏன் பாக்கியம்னு சொல்லுங்க. அதெப்படி? உங்க கைங்கரியம் இல்லாத கோவிலே இந்த ஊர்ல கிடையாது. எல்லாம் அவன் போட்ட பிச்சை. வேணுங்கிறத அவனே எடுத்துக்கிறான். இருக்கட்டும். அதோட நாளைக்கு நம்ம மடத்துக்கு புது பெரியவா வரா. நீங்க அவசியம் வந்து அனுகிரகம் வாங்கிக்கணும். நீங்க சொல்லணுமா என்ன? நானே ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன். ஆத்துல எல்லாரையும் அழைச்சுன்னு வாங்க. அவசியம் அழைச்சிட்டு வந்துடுறேன். ராதா, இப்படி வாமா. என்ன மம்மி, நமஸ்காரம் பண்ணிக்கோ. ஹவுடி இது? ஹாய், என் மாட்டு பொண்ணு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். குழந்தை மகாலட்சுமி மாதிரி இருக்கா. இந்த அம்மா அம்பாள் பிரசாதம், குங்குமம், சீக்கிரமே சந்தான பாக்கியம் ஏற்படணும். அப்பாடா, காலையில இருந்து உடம்பு சரியில்லை. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல காலம். சாமி, நம்ம ஜிம்மிக்கு மார்னிங்ல இருந்து ஒரே ஜலதோஷம். அதனால பிரசாதம் இட்டேன். நீயும் கொஞ்சம் இட்டுக்கிறது. ஆட்டு மாமி. ராதுகுட்டி, ஐயா, இது கஷ்டம் கஷ்டம். பத்து நாள் சும்மா இருங்க. கட்டிக்கத்தான் தெரியல. நட்டு ஐயா சொன்னேன். இப்ப எப்படி இருக்கு? பிரமாதம் பிரமாதம். இத பாரு, உன் முன்னாடி கைய கட்டி நிக்க சொன்னாலும் நிக்கிறேன், இல்ல கைய கட்டிட்டு நிக்க சொன்னாலும் நிக்கிறேன். கைய கட்டி நிக்கிறது தான் உங்களுக்கு கை வந்த கரையாச்சே. இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உங்களை விட்டு எப்ப போச்சு? என்னது 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 இனி என்னது? ஐயோ, தமிழ்ல சொல்லலைன்னா புரியாதே. தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு ஜாஸ்தின்னு சொன்னேன். அதனால உனக்கு என்ன கஷ்டம்னு கேக்குறேன். எவ்வளவோ அனீசியா இருக்கு. என்ன சொன்னேன்? அசௌகரியமா இருக்குன்னு சொன்னேன். உங்களோட எங்கேயாவது அவுட்டிங் போனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல படபடன்னு புரியுறாங்க. நீங்க திருதுன்னு முடிக்கிறீங்க. உங்க வீக்னஸ மறைச்சு கூட்டின்னு வர வேண்டியதா இருக்கு. பணக்காரெல்லாம் ஜாஸ்தி பேசப்படாது, அதுதான் அவளுக்கு பெருமை. வால்யூ வால்யூ. வால்யூம் இல்ல, வாயும் இல்ல, வேல்யூ. தெரிஞ்ச பேசணும், இல்லைன்னா கஷ்டப்பட்டு. அதான் இதெல்லாம் தெரிஞ்சுதானே நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் என்ன புரிஞ்சுன்னு தானே கல்யாணம் பண்ணீங்க. ராதா, பொம்நாட்டிகள் எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் ஆம்பளைக்கு முன்னாடி முட்டாள்னு எங்க அம்மா சொன்னா. உங்க அம்மா அப்படி இருக்கலாம், ஆனா நான் அப்படி இல்ல. இத பாரு, அம்மாவை எதுக்கா வம்புக்கு இருக்கிற? உங்க அம்மா மட்டும் ஏன் வம்புக்கு வரலாமா? இன்னைக்கு நாம ஒரு பார்ட்டிக்கு போனோம்ல, ஆமா. அதுக்கு உங்க கூட நான் வரக்கூடாதா? ஏனா? யாரோ சுவாமிகள் வராங்களாம். அதுக்கு உங்க அம்மாவோட நான் மடிசார் புடவை கட்டிட்டு போணுமா. ஜமக்கான மாதிரி அதை நான் குத்திட்டு போனா உங்க அம்மாவை விட பட்டிக்காடா என்ன இருக்கும்? பண்பு அங்கேதாம்மா இருக்கு, பட்டணத்துல இல்ல. இதோ பாரம்மா ராதா, நீ லுங்கி கட்டிக்கோ, பெல் பாட்டம் போட்டுக்கோ, ஊர்ல உள்ள சாயம் எல்லாம் உதட்டுல பூசிக்கோ, 9 விதமா கொண்ட போட்டுக்கோ, என்னோட சண்டையும் போட்டுக்கோ. ஆனா நீ நம்மாத்து மாட்டு பொண்ணுங்கிறத மட்டும் மறந்துடாது. மாமி வந்து எனக்கு புரியுறது.
கழுத்துல 900 நகை தொங்கலாம். ஆனா இந்த மஞ்ச கயித்துக்கு இருக்கிற மகிமை பொண்ணுக்கும் பொருளுக்கும் கிடையாதும்மா. உலகமே வீடுன்னு நினைச்சிடாத. பெண்களுக்கு வீடுதாம்மா உலகம். இப்ப நான் என்ன மாமி சொல்லிட்டேன்? ஏன் இப்படி மொழு மொழுன்னு சண்டைக்கு வரேன்? அம்மா அதெல்லாம் போக போக தெரிஞ்சுக்குவா. சின்ன பொண்ணு தானே, கொஞ்சம் விட்டுத்தாமா பிடிக்கணும். விட்டா பிடிக்க முடியாதுடா. விட்டா பிடிக்க முடியாதாமே? நான் அம்மா சொன்னா கேட்பேன். இனிமே உன்னை விட மாட்டேன். இருக்க பிடிச்சுக்க. என்ன சாம்பு பேப்பர் படிக்கிறா போல் இருக்கு. வாங்க வாங்க மிஸ்டர் சுவாமியா, உட்காருங்க. இப்பதான் நான் உங்களை நினைச்சுட்டே இருந்தேன். உமக்கு 100 வயசு. நீ என்ன நினைக்கிறது உண்டா என்ன? நினைக்காம வேற என்ன பண்றது? இவ்வளவு பெரிய அக்கிரமத்தை பண்ணி வச்சிருக்கிற. நான் என்னப்பா பண்ணினேன்? பேப்பரை படிக்கிறேன், கேளுங்க. கோயிலுக்கு போன பக்தர்கள் பஸ் மலைச்சரிவில் தடம் புரண்டு விழுந்து 10 பேர் மரணம், 30 பேருக்கு பெருங்காயம். லோகத்துல இருக்கப்பட்டவா எல்லாருக்குமே நான் ஆத்ம நண்பன் சொன்னீரே, நண்பர்களை கவனிக்கிற லட்சணமா இது? வெண்டக்கா. அவசரப்படாத. அந்த செய்தியின் கீழே என்ன போட்டிருக்கு அதையும் படி. இந்த பெருங்காயத்துக்கிழவா, புலன் விசாரித்து பார்த்ததில் டிரைவர் குடிபோதையில் இருந்ததாக கருதப்படுகிறது. பாத்தியா, இந்த விபத்துக்கு நானா காரணம்? ஏங்கண்ணா, ஏதோ ஒரு டிரைவர் பாவி குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டான், அதுக்காக நிரபராதியான பக்தாளை இப்படிதான் தண்டிக்கிறதா? அந்த பக்தர்களுடைய மொத்த கர்ம வினைதான் அந்த டிரைவர். அவ கர்மவினையை தீக்கிறதுக்காக தான் உங்க கோயிலுக்கே வந்துட்டு இருந்தா. வர்ற வழியிலேயே அவளை தீர்த்துட்டீரே சுவாமி. சம்பு, டாக்டர் கைராசிக்காரரா இருக்கலாம். வருகிற நோயாளி நோய் முத்தின நிலைமையில வந்தானா அவன் ஆஸ்பத்திரி வாசல்லையே இருக்கிறான். வினைப்பயனாகிய நோய் நோயாளிய கொன்னுடுற போது கருணை மிகுந்த வைத்தியனான கடவுளை எப்படியப்பா திறமையற்றவர்னு சொல்ல முடியும்? ஓய், உமக்கு கருணாநிதியின் பேர் வச்சது ரொம்ப கரெக்டுங்கானோ. எந்த கேள்வியை கேட்டாலும் அதுக்கு தகுந்த நியாயமான பதில சொல்லி சமாளிக்கிறீர். நான் சமாளிக்கிறது இருக்கட்டும், நீ எப்படி குடும்ப பாரத்தை சமாளிக்கிற? சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா இருக்கேன். குடும்பம் ஆனந்தமா ஓடிட்டு இருக்கு. நேத்து கூட என்னோட சன் நவநீத கிருஷ்ணனுக்காக அடையாறுல லிஃப்ட் வச்ச பங்களா ஒன்று வாங்கினேன். எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. ஐ எம் வெரி ஹாப்பி. பட் ஒன் திங், இந்த இன்கம் டாக்ஸ் ட்ரபிள் தான் அடிக்கடி நச்சரிச்சுட்டே இருக்கு. அளவுக்கு மேல வருமானம் வந்தாலே சொல்லதானே சம்பு. நோ நதிங். தட்ட வேண்டிய இடங்கள்ல சில்லறையை தட்டிட்டோம், எவரிதிங் ஓகே. பணம் இருந்தா 10ம் செய்யலாம்னு உம்மண்ட அடிக்கடி நான் சொல்லியிருக்கேனோன்னா. அப்போ அதுலயே இன்னும் உறுதியா இருக்கு. என்னது இது? என்ன இத்தனை நாள் ஆயிடுச்சு, இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கேன்? காயத்ரி, யார் வந்திருக்கான்னு பாரு. கிருஷ்ணர் வந்திருக்கார். உடனே கால் அளவு எடுத்துக்கோ. கிருஷ்ண ஜெயந்திக்கு வீடு பூரா கால் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். என்ன பெராத்திரேடா? ராத்திரேனா குத்துக்கெல்லாம் சோபாவில் உட்கார்ந்துருக்காரடி. சோபாவலியும் காணும், ரூபாவலியும் காணும். நீ சொப்னத்துல எத்தையோ பார்த்துட்டு பயந்துட்டு இருக்கு. ஏங்கடா கிருஷ்ணசுவாமி, நீராவது ஒரு 4 வார்த்தை பேசுறது. நீங்க எழுந்து வாங்க. இப்படியே தனியா உட்கார்ந்து பேஷண்ட் இருந்து எழுந்தா உங்களுக்கு சித்த பிரமையா வந்துடும் போல் இருக்கே. என்ன பேசாம மாடி கொண்டு படுத்து தூங்குங்க. நெத்தியில விபூதி இடுறேன், வாங்க. நெத்தில விபூதி இடுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாரா? போயாச்சோ? மறுபடியும் வருவீர், அப்ப பேசிக்கிறேன். என்ன ஏன் இப்படி சேஷ்டை பண்றேன்? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நீங்க வாங்க. காயத்ரி, உன்னுடைய கிருஷ்ணன் மாயஜால கண்ணண்டி, மாயஜால கண்ணன். அப்படியே இருக்கட்டும், நீங்க வாங்க. ஹலோ, பங்காரு செட்டி பருப்பு மண்டி தானே? நான் பூதலிங்கம் பேசுறையா. போன வாரம் சரக்கு போட்ட மாதிரியே இந்த வாரம் போட்டுட்டு எனக்கு சாதகமா பில்ல போட்டுடும். அப்படியே வழக்கமா வீட்டுக்கு அனுப்புற பணத்தை அனுப்பிச்சிடும். புரியுதா? மிஸ்டர் பூதலிங்கம், பங்கால் செட்டியான சரக்கு அங்க ஆர்டர் பண்ணாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? நீ யாரையும் அதை கேட்கறதுக்கு? நான் யாரா? இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் ஷாம்புடைய மேனேஜர். ஷாம்புவோட சூப்பர்வைசர் நான். உன் வேலையை பாரியா? எங்க சார் என் வேலையை பார்க்க நீங்க விடுறீங்க? முந்தா நேற்று சஸ்பென்ஸ்ல 3000 ரூபாய் வாங்கினீங்களே, அதுக்கு வவுச்சருங்க. யாரையா வவுச்சர் கேக்குற? என்ன யாருன்னு தெரிஞ்சிருந்து என்ன தைரியம் இருந்தா வவுச்சர் கேட்பேன். நான் சாம்பையரோட சம்பந்தி, ஞாபகம் இருக்கட்டும். நீங்க சம்பந்தியோ மந்தியோ அது எனக்கு தெரியாது. எனக்கு தேவை வாங்கின பணத்துக்கு வவுச்சர். பண்ணாங்க. என் விஷயத்துல நீ அடிக்கடி தலையிட்டு இருக்க. அன்னைக்கு என்னடா ஸ்விமிங் பூல்ல என்ன தேய்ச்சி வைக்க கூடாதுன்னு சொன்ன, இன்னைக்கு வவுச்சர் கேக்குற. என்னதான் நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? தொலைச்சு விடுவேன், தொலைச்சாமா. சும்மா மிரட்டாதீங்க சாமந்தி.
ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்காக நான் ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்திருக்கிறேன். பெரிய ஃபாரின் போயிட்டு வந்து கிழிச்ச. நீ ஒருத்தன் தான் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறியா? தபால் கூட தான் சாதாரணமா போயிட்டு வந்துகிட்டு இருக்குது. நீ ஒர்க்கர்ஸ் உன் பக்கத்துல இருக்காங்கிற தைரியத்துல பேசுற. ஆல்ரைட் பூதலிங்கம், நீங்க என்னாலும் பேசுங்க. உங்களை பத்தி முதலாளிக்கு ரிப்போர்ட் பண்ணத தவிர வேற வழியே எனக்கு தெரியல. பெரிய முதலாளி சாம்பயரனையா? ஓ முதலாளிக்கு நான் முதலாளி, அது உனக்கு தெரியுமா? You shut up, மிஸ்டர் பூதலிங்கம். யாருக்கு யார் முதலாளின்னு பாப்போம். Let us see, let us see, let us see, let us see. என்னையா கருப்பண்ணன், ஆபீஸ்க்கு ஏன் வந்தீர்? எஜமா கும்பிடுறேனுங்க, பையனுக்கு பரிசுங்க, பணம் கட்டணுங்க. ஓஹோ, உன் பையன் எஸ்எஸ்எல்சி படிக்கிறான் இல்லையா? ஆத்துக்கு போய் பாலுவை பார். நேத்திக்கே சொல்லிட்டேன், பணம் வாங்கிக்கோ. சரிங்க. கோபாலகிருஷ்ணா, அவசரத்துக்கு வண்டி எடுக்க ஒரு பயணம் வரமாட்டானுங்களே. நாராயணா, நாராயணா. என் பேரை சொல்லி கூப்பிட்டு ஆரம்பிச்ச. அட ஏங்கண்ணா, உமக்கு விளையாட நேரங்காலமே தெரியாதே. நான் டிரைவர் நாராயண கூப்பிட்டங்கண்ணா. நாராயணா, நீ யார் கூப்பிட்டாலும் உடனே வந்து ஒத்தாசை பண்றதா என்னுடைய வேலை. இப்போ என் குறைய உம்மால தீர்க்க முடியாது. நான் அவசரமா ஆத்துக்கு போயிட்டேன், டிரைவரை தேடிட்டு இருக்கேன். டிரைவர் தானே வேணும், நானே ஓட்டுறேன். உமக்கு தேர் தான் ஓட்ட தெரியும், கார் ஓட்ட தெரியுமா? என்ன சரி போய் ஓட்ட தெரியுமா? ஓட்டுறேனா இல்லையா பாரு. ஏறு, தைரியமா ஏறு. கிருஷ்ணசுவாமி, கார் ஓட்ட லைசன்ஸ் வச்சிருக்கேடா? போலீஸ் கீலீஸ் செக் பண்ண போதே. உன்னை தவிர வேற யாரு என்ன பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்க இல்லையா? மறந்துட்டேன், இருந்தாலும் பார்த்து ஓட்டுங்க. இந்த காலத்து பிள்ளைங்களை நம்ப முடியாது. கொஞ்சம் நிறுத்துங்க கிருஷ்ணசுவாமி. டிரைவர் வந்தா ஆத்துக்கு போயிட்டு முத்தொழியார் வீட்டுக்கு போறேன், அங்க வர जी हाँ, புறப்படு. बगैर आदमी के गाड़ी जा रही है। भगवान பகவான் தாண்டா ஓட்டுறாரு. நான் உனக்கு கார் ஓட்டுற போது அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டின நினைவு எனக்கு வருது. அர்ஜுனா ஏகப்பட்ட பத்தினி விருதேன், நான் ஏகபத்தினி விருதேன். மறந்து போய் அல்லி வீடு பவளகொடி வீடுன்னு போகாம நேரா முத்துரங்க முதலியார். இந்த காரை பாத்தீங்களா? நம்பு, பம்பாயில இருந்து நேரம் இங்க பேச முடியுமா? இருந்துட்டா அமெரிக்காவில் இருக்கப்பட்டவாகிட்டே நேரடியா தொடர்பு வச்சுக்கலாம். துவாரகைக்கு ஒரு கால் போடுறது, ஆத்துக்காரி ருக்மணி கிட்ட பேசுறது. என்ன நம்பர்? என்னுடைய நம்பர் என்ன தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அப்போ நீரே டயல் செய்யலாமே. என்னங்கண்ணா வெறும் பூஜ்யத்தை சுத்தி விட்டுட்டீர்? பூஜ்யத்துக்குள்ள இருந்து கொண்டு ராஜ்யத்தை ஆடுறவன் தானப்பா நான். ஆத்துக்காரிகிட்ட பேசலையா? பேசினேன, குளிக்கிறாளாம். பாத்ரூம்லயும் போன் கனெக்ஷன் வச்சிருக்கா? பேஸ் 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 பேஸ். நம்பு, உடம்ப பத்திரமா பாத்துக்கோ. அப்ப நான் வரட்டுமா? கிருஷ்ணசுவாமி வரம், நீர் பால் பாயாசம் கொண்டு வந்த வெள்ளி டம்ளர் மட்டும் ஞாபகம் இருக்கு, எடுத்துட்டு போறீங்களே. துவாரகைக்கு ட்ரங்கால் போட்டு ஆத்துக்காரி கிட்ட பேசுறாளே, அந்த ட்ரங்கால் வில் என்ன ஆவறது? 551ல கழிச்சுக்கிறது. என்னதான் பேச்ச மாத்தி மாத்தி பேசினாலும் அதே 551க்கு வந்து நிக்கிறார். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை. அம்மா, என்னடா ரெண்டு பேரும் எங்க புறப்பட்டேன்? அம்மா, அப்பாவை நர்சிங் ஹோம்ல சேர்த்தானே. ஏன் அவர் உங்களை என்ன பண்ணிட்டார்? இல்ல நர்சிங் ஹோம்ல சேர்க்க வேண்டிய அளவுக்கு அவருக்கு இப்ப என்னடா வந்துருது? அப்பா பேர்ல நோக்கு ரொம்ப அக்கறை இருக்குன்னு காட்டிக்கிறதுக்காக எத்தையாவது சொல்லணுமேனு சொல்றியாக்கும். போட நீயும் உன் யோசனையும். அம்மா வந்து இது புவியடங்க காத்தாளை அங்கையர் பாசாங்குசமும் கருப்பு வில்லும் சேர்த்தாளே எங்கள் முக்கண்ணியை தொழுபவர்க்கு ஒரு தீங்கும் இல்லையே.
அடையார் வீடு பூட்டித்தானே இருக்கு, வீணா வேஸ்டா போறது. நாங்க அங்க போய் தனி கொடுத்து நடத்துறோம். கல்யாணமானா தனி குடுத்தனம் போறதுல தப்பில்லடா. ஆனா நோக்கம் ராதாவுக்கு இந்த ஆத்துல என்ன அசௌகரியம்? அசௌகரியம் ஒண்ணு இல்ல, அப்பாவுக்கு இருக்கிற வியாதி ஒட்டுவாருட்டின்னு சொல்றாங்க. என்னடா சொன்னேன்? அப்பாவுக்கு ஏற்பட்டிருக்கிற வியாதி ஒட்டுவாருட்டி? அப்படியே நான் சொல்லாமா, ராதாதான் சொன்னா. ஐயோ, இது என்ன மம்பா போச்சு. நான் சொல்லல மாமி, எங்க அப்பா சொன்னாரு. எங்க அப்பா கூட டாக்டர் சொன்னாரா? டேய் நவநீத கிருஷ்ணா, யார பாத்துடா அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லிட்டேன்? ராதா சொன்னதுல தப்பில்லடா. ஏன்னா அவளுக்கு தன்னுடைய புருஷன் தான் முக்கியம்னு நினைச்சு சொல்லிருக்கலாம். ஆனா நோக்கு அறிவு வேண்டாம். ஒண்ணுமே இல்லாத வியாதிய போய் ஒட்டுவார் ஒட்டின்னு சொல்லிட்டியடா. டேய், நோக்கு தான் 9 வயசுல பெரியம்மா வந்ததுடா. டாக்டர் எத்தனையோ படிச்சு படிச்சு சொல்லியும் கூட கேட்காம உன்ன மடி மேலையும் தோள் மேலையும் போட்டுண்டு விடிய விடிய கண் முழிச்சுட்டு இருந்தாருடா உங்க அப்பா. அப்படிப்பட்டவரையா ஒட்டுவார் ஒட்டின்னு சொல்லி தள்ளி வைக்க பாக்குறேன். தள்ளி வைக்கிறதுக்கு அவருக்கு என்னடா வந்துடுது? வயசானா எல்லாருக்கும் வர்ற சக்கரை வியாதியும் பிளட் பிரஷர் தானடா. டேய் நவநீத கிருஷ்ணா, 20ல இப்படி சொல்லிட்டேன், 60ல சொல்ல மாட்டேடா. ஏன்னா அப்போ உன்ன சொல்றதுக்கு ஒரு 20 காத்துட்டு இருக்கும்டா. போடா போ, தள்ளி வச்சுட்டு போ. ஆனா கொள்ளி வைக்க கூப்பிட்டா வா. நேக்குடா நேக்கு. என்ன நீங்க அடையார் பங்களாவுக்கு போகணும்னா அத நான் சூக்க சொல்ல தெரியாம இப்படியா வாங்கி கட்டிக்கிறது? ராதா, நீ சொன்னதுதான் நான் சொன்னேன். இனிமே எப்படி சொல்லணும் சொல்லு, அப்படியே சொல்றேன். இப்ப சொல்றேன், சத்த கேளுங்க. சொல்லு, கேட்கிறேன். இனிமே நீங்க வாய மூடின்னு பேசாம இருங்க, அது போறோம். சொல்லையே இல்லை. என்னப்பா இது? சாப்பிடறதுக்கு முன்னாடி ஏப்பமா? பசி அப்போ சாதத்தை முன்னாடி வச்சுண்டு பார்த்துட்டே இருக்கணும்னு நம்ம தலை எழுத்து. என்ன மாமா அது? அப்பா வந்ததும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணுங்கிறதா இந்த ஆர்ட் சிஸ்டம். அது உங்களுக்கு தெரியாதா? அதுல இருக்கிற கஷ்டம் எங்களுக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு பசிக்கும் போது அவர் வர மாட்டார், அவர் வரும்போது எங்களுக்கு பசிக்காது. ராதா, வேணா நீங்களா சாப்பிடுங்க, நான் அப்பா வந்து சாப்பிடுறேன். மாப்பிள, இந்த சிஸ்டம் எனக்கு ரொம்ப கஷ்டம். என்ன பூச்சாண்டி வர மாதிரி சொல்றிய? வரட்டுமே? வாங்க, உங்களுக்காக வெயிட்டி. எனக்காக எதுக்கு வெயிட் பண்ணணும்? நீங்க எல்லாம் சாப்பிடுறதானே? சிஸ்டம் இருக்கு எங்க? ஆரம்பிக்கலாமா? என்னது சடான சாப்பிட்டாரு? ஏடா உப்பு போட்டியா? உப்பா போடலீங்க சார். சம்பந்தி, என் உடம்பு மேல உங்களுக்கு ரொம்ப அக்கறைன்றது எனக்கு தெரியுது. இதுல உப்பு போடாத கஞ்சி பாருங்க, அப்படிதான் சட்டார்னு குடிக்கணும். இந்த பரப்பா, அவருக்கு நிறைய உப்பு போட்டு கவனி. அவர் உப்பிட்டவரை உள்ளவரை நினைக்கிறவர். என்ன பருப்பு விட்டவரையா நினைப்பாங்க? சம்பந்தி சும்மாவா சொன்னாங்க? உப்பில்லா பண்டம் குப்பையில, உப்பு உள்ள பண்டம் தொப்பையில. ஏதோ ஒரு பையில போட்டு ரொப்ப வேண்டியது தானே. எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? ரொப்புங்கன்னு மனச மறக்கவே இல்லை. அம்மா, நேகம் கொஞ்சம் கொடுமா. ஏன் எந்துடா? அது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதம், நேகம் கொஞ்சம் தரக்கூடாதா? கொடுமா, சொன்னா கேளுமா. உப்பு சப்புனாத கோதுமை கஞ்சி 3 மாசமா நோக்கி தானே ஆகாரம். இதெல்லாம் என்னடா கேள்வி? நிஜமா சொல்லுமா, நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து சாப்பிடறப்போ ஒன்னையும் சாப்பிட கூட்டா நைவேத்தியம் பண்ணிட்டு வந்து தட்டி கழிச்சு போவியே, அது இந்த கோதுமை கஞ்சி நீ சாப்பிடுறேங்கிறது எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தானே? ஆமாடா, இத்தனை பேரையும் வச்சு காப்பாத்துற உங்க அப்பாவே வாய்க்கு ருசியா சாப்பிட முடியாம போயிடுச்சுன்னா நீக்கு என்னடா வேண்டி இருக்கு? எதை எதை அவர் ஒதுக்கணும்னு ஆயிடுச்சோ அதையெல்லாம் நானும் ஒதுக்கிட்டேன்டா. டேய், உங்க அப்பாவுக்கு வாழ்க்கைப்பட்ட போதே இந்த பிறவி பொசந்துட்டுடா, பொசந்துட்டு. ஏன்னா நான் ஒதுங்கி நிக்கிறது அவரோட நிழல்ல தானடா. இந்த காலத்துல நிழல் கொடுக்கிற மரத்தை யாருமா நினைக்கிறா? பழம் கொடுக்கறதா இருந்தா பறிக்கிறா. நிழலை கொடுத்தாலும் நெருப்ப வாரி கொடுத்தாலும் நீ நிக்கிற இடத்துல நிக்கிற பாரு. இந்த குணம் வேற யாருக்குமா வரும்? போடா பைத்தியம். கணவனுக்கு கண் தெரியலன்னு நன்னா இருந்த தன்னுடைய கண்ணை காலம் பூராவும் துணியால கட்டிண்டே இருந்தாளே காந்தாரி, அவளை விட நான் என்னடா ஒசத்தி? அம்மா, ஊரு உறவும் பைத்தியம் நினைக்கிற அளவுக்கு நம்ம அப்பாவை ஆட்டி படைக்கிறானே அந்த ஆண்டவன், அவன் மட்டும் நேருக்கு நேர் பிரத்யட்சம் ஆனான்னா அவனை நான் என்ன கேட்பேன் தெரியுமா? எப்படியாவது அப்பாவை காப்பாத்துன்னு கேட்பேன். அதைத்தான் தினம் நீ கேட்டுட்டே இருக்கியே.
எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த தாயோட வயத்துல பிறக்கக்கூடிய பாக்கியத்தையே எனக்கு கொடுப்பாண்டவான்னு கேட்பேன்.